ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவையான ஒரு கைட், ஒரு ஸ்ட்ராட்டஜி. டிஎன்பிசி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகேங்களா, யூபிஎஸ்சியோ டிஎன்பிசியோ எதுக்கு நீங்கள் படிக்க வந்தாலும் வெறும்னே இந்த இது வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அதிகாரியாக போவீங்க. ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல, ஏதோ ஒரு சூழலில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு சிறந்த மனிதராக வெளியே போவீங்க. அடுத்தடுத்த படியில் முன்னேறிட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ஜெயிச்சுட்டு வரும்போது அன்னைக்கு உங்கள் மீது விமர்சனங்கள் வீசியவர்கள் வாழ்த்துறைகளை வழங்குவார்கள். கில் தம் வித் யுவர் சக்ஸஸ், பரி தம் வித் யுவர் ஸ்மைல். அவ்வளோதான். கன்சிஸ்டண்ட்டாக வந்து படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா எப்போ வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் வரும் அப்படின்றது நமக்கே தெரியாது. நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டு நான் போய் வீட்டில் கூட சொல்லலை, ஏன்னா மெயின்ஸ் பாஸ் பண்ணுவானான்னு தெரில, பயமாக இருந்துச்சு. நம்மளை மற்றவங்க பார்க்குற விதம் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகும், இன்க்ளூடிங் ஃபேமிலி மெம்பர்ஸ். வீட்டில் வந்து அப்பா அம்மாவால் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியல. புதுசாக அனுப்பும்போது என் மகன் கலெக்டர் படிக்கிறானா அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு சந்தோஷமாக இருக்கும், எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. 2வது வருஷம் படிக்கும்போது ஓ அப்படியா, ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, இல்லை ஒரு அட்டம் கொடுத்தியா. எனக்கு வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகி நான் மெயின்ஸுக்கு போனேன். மெயின்ஸ் போய் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் வரப்போகுதுங்கும் போது தான் நான் வேகன்சிஸே போய் பார்த்தேன். போஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகுது தேவையில்லை, நமக்கு வேணும்னா நம்ம படிச்சு தான் ஆகணும். நம்ம வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதே தான் நமக்கு வந்து நம்ம மெயின் எக்ஸாமில் வரும் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. என்ன வேணால் நடக்கலாம், பட் பி ப்ரிப்பேர் ஃபார் எவ்ரி திங். நீங்கள் தெரிஞ்சு வந்தீங்களா தெரியாமல் வந்தீங்களான்னு தெரியல இந்த அகாடமிக்கு, பட் யூ ஆர் பிளெஸ்ட் டு பி இன் திஸ் அகாடமி. லைஃபை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவிட்டியோட ஒரு இது வேணும் அப்படின்னா அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், உங்களோட பெஸ்ட்டு கொடுங்க, அது கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் முன்னாடி போயிட்டு அவங்களோட நின்று அந்த பிள்ளையோட எடுத்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணும்போது தான் ஃபஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் தட். ஏன்னா இவ்வளோ குழந்தைங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாமே எனக்கு தெரியல, ஆனால் அந்த குழந்தையோட போய் நிற்கும்போது தானே என் பர்பஸ் ஆஃப் லைஃப்பை நான் வந்து இன்றைக்கி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. குரூப் 2ல் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒரு ஃபெலிசிட்டேஷன் அண்ட் அவங்களுடைய ஒரு சின்ன டாக் அண்ட் ரொம்ப வருஷமாக நம்ம கூட அசோசியேட்டாக இருக்க பீப்புள். ஸோ சிவா நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்காரு. முல்லை, அப்புறம் என்னோட ரொம்ப பர்சனல் டச்சில் இருந்த பர்சன், அப்புறம் மேம், இவங்களும் ரொம்ப நாள் இன்ஸ்டியூட்டில் முன்னாடி இருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய ஓன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்குமே லைக் யூபிஎஸ்சி டிஎன்பிசி ரெண்டுத்துலேயுமே தே ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் டர்ன்டு டிஎன்பிசி ஸ்டூடெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், இஃப் ஐ எம் ரைட். ஸோ அதனால் அவங்களுடைய ஜேர்னி அண்ட் காமன்லி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவையான ஒரு கைட், ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் கொஞ்ச நாள் குரூப் 2 எக்ஸாமினேஷனோட வரப்போகுது. ஸோ கொடுக்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு கைடாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த செஷன் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க சொல்கிற இன்புட்ஸ் கேட்டுக்கோங்க, கேட்டுட்டு ஒரு நல்ல விஷயத்தை இன்டேக் பண்ணிவிட்டு அது உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபீல்டில் அதை வந்து ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. முதல்ல வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எழுதுறது எப்படி இருந்துச்சுன்னா, எக்ஸாம்ஸ் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் டிஎன்பிசி எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரூப் 4 எடுத்தா குரூப் 4லயே இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க, குரூப் 2லயும் இருக்கிறாங்க, குரூப் 1 எடுத்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இருக்கிறாங்க. ஆமாங்களா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, டிஎன்பிசி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகேங்களா, யார் ரொம்ப நல்லா எக்ஸ்பர்ட்டா படிச்சிருக்காங்களோ, யார் ரொம்ப ரெகுலரா ப்ராப்பரா ட்ரைனிங் எடுத்துட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் போஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இந்த அதோட அந்த சக்சஸ் இருக்கு இல்லையா, அந்த சக்சஸை ரீச் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியும் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கு. முதல்ல வந்து பார்த்துருப்பீங்க, புக்கை மட்டும் படிச்சா போதும், ஆமாங்களா, புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சா போதும், கிளியர் பண்ணலாம் இருந்தது. இப்போ அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப் என்னாச்சுன்னு கேட்டால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ ஸ்டேஜ் 3 என்னாச்சுன்னா, புக்கும் படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் படிக்கணும், பழைய புத்தகமும் படிக்கணும், அதுக்கப்புறம் நீங்க ப்ரிடிக்ட் பண்ணணும், எந்த கொஸ்டின்ஸ் வரப்போது நீங்களே ப்ரிடிக்ட் பண்ணணும், உங்களுடைய ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ இது எல்லாமே செய்யணும், ஆமாங்களா. அப்ப அந்த பீரியடும் அந்த எப்படி நம்ம போகணுன்ற ஸ்ட்ராட்டஜி மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் இல்லையா கிளாஸ்ல, இப்படி ஜெயிச்சா போதும், இதெல்லாம் படிங்க, அதெல்லாம் படிங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கைட் பண்ணி இருந்தாலும் இப்ப இங்க இருக்கக்கூடிய சக்சஸ்ஃபுல் ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம சொன்ன எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிருக்காங்க. பட் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா அவங்களுடைய டிஃபரெண்டான ஒரு அப்ரோச் வச்சிருப்பாங்க, ஆமாங்களா. ஸோ இங்க நம்ம இப்ப ஒரு ரியல் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா வந்து கடல்ல இருக்கோம், ஆமாங்களா. இப்ப நம்ம கடல்ல இருக்கோம்னா நமக்கு கரைக்கு போறதுக்கு கண்டிப்பா என்ன வேணும், இந்த கலங்கரை விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, லைட் ஹவுஸ் வேணும். அப்ப இவங்க கொடுக்கக்கூடிய இந்த கைட்லைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கைட்லைன்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி பார்க்க போறோம், சரிங்களா. சோ இவங்க கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்கும் ஆப்டா இருக்குமா தெரியாது, ஆனால் இவங்க கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே ஒரு விஷயத்தை டிப்ளாய் பண்ணி பாருங்க.
சரிங்களா? இவங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி படித்தேன் அப்படி படித்தேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எஃபிஷியண்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக சிலருக்கு அது கரெக்டாக இருக்காது, சிலருக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஆனால் எவ்ரி ஸ்ட்ராட்டஜி ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஆமா இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கிளியரா அப்சர்வ் பண்ணி அதை உங்களுடைய கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வெல்கம் உங்களுடைய எக்ஸாம்ஸ்ல டிப்ளாய் பண்ணுங்க. முதல் விஷயம் சாருக்கு, எம்டி சாருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, சாரோட மெயின் ஆட்ரிபியூட் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு விஷயம் போய் ப்ராப்பரா சேரணுன்றதுல எம்டி சார் எப்பவுமே ரொம்ப கன்சர்ன் ப்ராப்பரா இருப்பாரு. அந்த விஷயத்துல பார்க்கும்போது இந்த ஒரு ஆஸ்பிஷியஸ் டே அன்னைக்கு இத்தனை கெஸ்ட்டை வர வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறது முதல் விஷயம். அவருக்கு தேங்க்ஸ். இந்த ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ண அருண் சாருக்கு, வைஷாலி மேம், எல்லாருக்கும் தேங்க்ஸ். இப்போ இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பா எக்ஸாம்பிளரி ஆஃபீஸர்ஸா இருந்து சர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய ஈவெண்ட்ல, ஐ மீன் ஃபோர்த் கமிங் ஈவெண்ட்ல அடுத்த வருஷங்கள்ல பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய எல்லோருமே இவங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட் ஆஸ்பிரன்ஸா மாறணும். ஓகேங்களா? ஐ மீன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா மாறணும். ஸோ அதற்கான வழிமுறைகளை இவங்க கைட் பண்ணுவாங்க. முழுசா இருந்து அதை கேட்டுக்கோங்க. இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியோட செல்ல குழந்தை ரெகுலராக நம்ம பார்த்துருக்கேன் பலமுறை. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் சார். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல 2022 ஜூன் மாதம் இம்பேக்ட்டுக்கு வந்தபோது இது போல தான் முதல்ல வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆஸ்பிரன்ஸ் வந்து பேசும்போது நானும் உங்களை போல தான் உட்காந்து ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தேன். அடுத்த ஒரு வருஷத்தில் வந்து நாமளும் இது போல் வந்து நின்று பேசணும் அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் காலம் தவறி 2 வருஷம் ஆயிடுச்சு. பரவாயில்ல. இருந்தாலும் இந்த இடைப்பட்ட பயண காலங்களில் வந்து நிறைய அனுபவங்கள் கொடுத்தது. சாரே நிறைய விஷயங்கள் பேசினாரு. இருந்தாலும் நான் உங்ககிட்ட சின்னதாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த களத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறது வந்து படிக்கிறதுக்காக. வெறுமனே இந்த களம் உங்களுக்கு வந்து படிப்பை மட்டும் சொல்லித்தராது. இந்த விஷயத்தில் வந்து முன்னாடி நான் அங்கே வந்து சேர்ந்து புதுசில் ஒரு மாதத்தில் வந்து வெங்கடேசன் சார் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, யூபிஎஸ்சியோ டிஎன்பிசியோ எதுக்கு நீங்கள் படிக்க வந்தாலும் வெறுமனே இந்த இது வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அதிகாரியாக போவீங்க. ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல, ஏதோ ஒரு சூழலில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு சிறந்த மனிதராக வெளியே போவீங்க ஏதோ ஒரு வகையில் அப்படின்னு சொன்னார். அது இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் நிறைய வெற்றி பெற்றவர்களை பார்த்தபோதும் சரி, இந்த களத்துலேருந்து தோல்வி அடைஞ்சு வெளியே போனவங்களும் சரி, அவங்ககிட்ட பார்த்த அனுபவங்கள் உண்மையிலே அவர் சொன்ன வார்த்தை 100% உண்மையாக இருந்தது. இந்த 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 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களை வந்து கற்றுத்தரும். அதுக்கான முதல் இதுவாக வந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் உட்காந்து படிக்கிற இடம் ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் இம்பேக்ட் எனக்கு அந்த இடத்த கொடுத்தது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து நிறைய எக்ஸாம் எழுதும் போதும் நானும் வந்து நான் அடிவாங்காத ஏரியாவே கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி நடுவில் வந்து நிறைய தோல்விகளை சந்தித்த போது ஒவ்வொரு தரையும் போயிட்டு வெங்கடேஸ்வர் சார்கிட்ட பேசும்போது அவர் சொல்லுவார், பரவாயில்லடா, இதில் போய் என்னடா இருக்கு, அடுத்த முயற்சி பண்ணு, அடுத்த படிக்கட்டுகளை காலை வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னா. நான் இந்த இடைப்பட்ட இதில் வந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, புத்தர் அவருடைய சீடர்களுக்கு எப்போதுமே சொல்கிற ஒரு உபதேசம் என்னென்னா, சரைசி உபனிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட அடிப்படை தாற்பயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து எங்கேயுமே நின்றாதீங்க, தொடர்ந்து சென்று கொண்டே இருங்க. உங்கள் மீது வீசப்படும் கற்கள், அதாவது விமர்சனங்களாக வரும், எப்படி வேணாலும் வரும். அந்த விஷயத்த வந்து நீங்கள் கடந்து போய்கொண்டே தொடர்ந்து சென்று அந்த இடத்துல தான், அது பேர் தான் நம்ம கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். அதை நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வரும் அப்படின்னா. அந்த விஷயத்த சார் அன்னைக்கு ரொம்ப அழகாக ஒரு விஷயமா சொன்னார். அதை வந்து இந்த இடத்துல நான் நின்று பேசும்போது வந்து உண்மையிலே ஒரு உணர்வுபூர்வமாக உணர்றேன். அதையும் தாண்டி இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு தோல்வியை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஏன் அப்படி சொல்கிறாரு? எனக்கும் இப்போ நான் அங்கே நின்று பேசும்போது நீங்கள் அங்கேருந்து ஒரு மனநிலையோடு யோசிப்பீங்க, இவர் வந்து ஏதோ ஜெயிஸ்டான்றதுக்காக இங்கே வந்து நமக்கு எல்லாம் அறிவுரை சொல்லுவார். ஆனால் வந்து அந்த இடத்துல உட்காந்து பார்த்தோட சூடு தான் நமக்கு அப்போ தான் தெரியும் அப்படின்னா. இப்போ இந்த இடத்துல நிற்கும்போது நான் இந்த தோல்விகளை சொல்லும்போது இது ஒரு இனிமையான நினைவுகளா, ஒரு அனுபவமாக உங்களுக்கு சொல்ல கிடைக்கும். அதனால தான் அந்த தோல்வியை ரசிங்க அப்படின்னு சார் அன்னைக்கு சொல்லி கொடுத்தாரு. அதையும் தாண்டி இந்த இடைப்பட்ட தோல்விகள் காலத்தில் நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க என்னோட இதுலேயும். அது என்னையும் ஒரு வகையில் ஒரு மாதிரி டிமாரலைஸ் பண்ணிச்சு. இருந்தாலும் அதையும் தாண்டி தான் வந்தேன். ஏற்கனவே நிறைய பேர் சொன்னதா இருந்தாலும் நான் உங்களுக்கு திரும்ப அதை சொல்கிறேன். அப்படி விமர்சனங்கள் வீசுகிறவங்க மேலே நீங்கள் வந்து உங்களோட கோபத்தையோ எதையோ காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட செயல்பாடுகளில் கவனத்தை செலுத்துங்க. ஏன்னா நீங்கள் ஜெயிக்கணுன்றதுக்காக வந்திருக்கீங்க, அவர்களோட விமர்சனத்துக்கு பதில் சொல்ல வரல. நீங்கள் அடுத்தடுத்த படியில் முன்னேறிட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ஜெயிச்சுட்டு வரும்போது அன்னைக்கு உங்கள் மீது விமர்சனங்கள் வீசியவர்கள் வாழ்த்துறைகளை வழங்குவார்கள். அதனால் இந்த இடத்துல நான் மறுபடியும் சொல்லிக்க விரும்புவது, கில் தம் வித் யுவர் சக்ஸஸ், பரி தம் வித் யுவர் ஸ்மைல். அவ்வளோதான். இந்த இடத்துல எனக்கு வந்து என்னோட இது வந்து யூபிஎஸ்சியாக தான் ஜேர்னி ஆரம்பித்தது. இடைப்பட்ட காலத்தில் நிறைய யூபிஎஸ்சி 2 அட்டம்ப்ட்டும் ஃபெயில் ஆகுது, ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகலை. அதனால் டிஎன்பிசிக்கு வந்தேன். டிஎன்பிசிக்கு வந்தபோது எனக்கும் புதுசு தான்.
டிஎன்பிசி இந்த சென்ஸ் எப்படி பேட்டர்ன், ஏன்னா யூபிஎஸ்சி வேறு டிஎன்பிசி வேறு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் எதுக்கு படிக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய முன்னோடி எந்த அளவுக்கு முக்கியமோ உங்கள் கூட படிக்கிறவங்களும் அந்த அளவுக்கு முக்கியம். நல்ல நண்பர்களாக அமையணும் இந்த படிக்கிற விஷயத்தில். அந்த வகையில் இவங்க எனக்கு ஒரு நல்ல நண்பர்களாக அமைஞ்சாங்க. அதே நேரத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் நல்ல முறையில் வழிகாட்டுவாங்க. உதாரணத்துக்கு இந்த இதில் நாங்கள் டிஎன்பிசி சக்ஸஸ் இந்த இதில் வரும்போது இங்கே வெங்கடேஷ் சார் பேசும்போது சொன்னார், அவர் வந்து நிறைய விஷயங்கள் நான் கேட்கும்போது கேட்டுட்டு ஒரு சந்தேகம் அப்படின்ட்டு வந்து இங்கே உட்காந்துட்டா அவர் அங்கேருந்து வந்து எனக்கு பதில் சொல்லி கொடுத்துட்டு போவார். அந்த மாதிரியான ஒரு மனநிலையுடைய சார். அதே போல் வைஷோக் அவன் நிறைய சந்தேகங்கள் கேட்டாலும் ஆன் டைமில் என்னன்றதை தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லுவாங்க. அதே போல் அருண் சார், நான் யூபிஎஸ்சி படிக்கிற நேரத்துலேருந்து என் கூட இருந்து நிறைய விஷயங்களை எனக்கும் சொல்லி கொடுத்தார். நம்ம படிக்கிறதையும் தாண்டி நம்ம சுற்றி இருக்க ஸ்டாஃப்ஸ், நம்மளோட நட்பு வட்டாரம் நம்மளை வந்து எப்போதுமே வழி நடத்தும் ஒரு வகையில். அந்த வழியோடு சேர்ந்து நீங்களும் ஒரு தனிப்பாதை அமைச்சிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும். நன்றி. நான் கீர்த்தனா 2022 ஜூனில் சிவானா செட்டில் தான் நான் இங்கே வந்தேன். ஃபஸ்ட்டு 1 இயர் இங்கே இருந்தேன். நான் சென்னை வரதுக்கே முதல்ல முக்கியமான ரீசன் யாருன்னா வெங்கி சார். அதுக்கு நான் வந்து வெங்கி சாருக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். அந்த 1 இயர் நான் இங்கே இருந்துட்டு வேறு எதோ படிக்க போயிட்டேன். யூபிஎஸ்சி தான் படிக்க வந்தேன், வேறு எதோ படிக்க போயிட்டேன். திரும்ப எனக்கு வந்து நான் எப்போ இங்கே வந்தாலும் வெங்கி சார் வந்து என்னை டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணதே இல்லை. எப்போயா இருந்தாலும் வாடா வந்து பேசு, வாடா வந்து பேசு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னொன்று சேர்கிட்ட வந்து பேசிட்டு போனாலே வந்து எனக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னு தெரில, அது சிலரை பார்த்தாலே நமக்கு வந்து பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். அதுபோல் வந்து பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். இந்த குரூப் 2 சக்ஸஸ் அப்படின்றது வந்து எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா எனக்கு என்னோட 4th அட்டெம்ப்டில் நான் ஃபிலிம்ஸில் வந்து ஃபெயில் ஆயிருந்தேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் நடுவில் 1 மந்த் கேப்பில் வந்து குரூப் 1 ஃபிலிம்ஸ் வந்துச்சு. அதை நான் படிச்சுட்டு கொடுக்கல, ஏன்னா அந்த ஃபிலிம்ஸ் ஃபெயிலான ஃபீல்டில். அதுக்கப்புறம் அந்த அடுத்த 2 மந்த்ஸில் வந்து எனக்கு குரூப் 2 ஃபிலிம்ஸ் வந்துச்சு. அந்த கேப்பில் நான் படிச்சுட்டு ஃபிலிம்ஸ்லாம் நான் வந்து பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கல. ஹானஸ்ட்லி பாஸ் ஆகிடுவேன்னு நினைக்கல. பாஸ் ஆகிட்டும் நான் ஸ்ட்ரைட்டாக வெங்கி சார் கிட்ட தான் வந்தேன். இந்த மாதிரி பாஸ் ஆகிட்டேன் சார், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு டிஎன்பிஎஸ்சி பற்றி வந்து பெருசாக எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக புதுசாக இதான் படித்தேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இருக்கட்டுமே, யூபிஎஸ்சியோட ஜிஎஸ் வந்து எனக்கு ரோல் ப்ளே பண்ணால் கூட இது வந்து எனக்கு டோட்டலி புதுசு. மெயின்ஸ் எழுதுனது கிடையாது. அதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சிக்காக இருக்கட்டும், நான் மெயின்ஸ் வந்து எதுவும் பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணல. லாஸ்ட் 2 மந்த்ஸ், அதாவது ஃபிலிம்ஸ், அந்த ஃபிலிம்ஸோட அந்த அட்டெம்ப்டில் அதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் வந்து நான் மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அதை வச்சு மட்டும்தான் நான் வந்து குரூப் 2 மெயின்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ நான் சொல்ல வர்றது இதுதான், கன்சிஸ்டண்ட்டாக வந்து படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா எப்போ வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் வரும் அப்படின்றது நமக்கே தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்பயும் வந்து நான் வந்து சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலில் இல்லை. பட் இருந்தாலும் நம்மளை மற்றவங்க பார்க்குற விதம் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகும், இன்க்ளூடிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்கிறேன். நான் ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டு நான் போய் வீட்டில் கூட சொல்லலை, ஏன்னா மெயின்ஸ் பாஸ் பண்ணுவானான்னு தெரில, பயமாக இருந்துச்சு. அதான் உண்மை. நான் அப்போ பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு அவங்களாம் நான் ஒரு வேலைக்கு போயிட்டேன்னு நினச்சிட்டாங்கன்னா அப்படின்னு நினச்சேன். மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமே தான் நான் வீட்லேயே சொன்னேன், இந்த மாதிரி வந்து நான் மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஃபேஸு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து அதுவும் முக்கியமாக எஸ்பெஷலி கேர்ள்ஸு, நான் கேர்ள்ஸுன்னு சொல்கிறேன்னு வந்து தப்பாக நினச்சிக்க வேணாம், எஸ்பெஷலி கேர்ள்ஸு ஒரு 2 இயர்ஸ் வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து படித்து இல்லை வேறு எந்த சோஷியல் கேதரிங்க்கும் போகாமல் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிறைய வந்து உங்களை டவுன் பண்ணுறதுக்கு நிறைய வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. என்னையும் கூட சொல்லியிருக்காங்க, இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து மற்றவங்ககிட்ட பேசுறது வந்து கம்மியாயிடும். படிக்கிறோம் அப்படின்றத தாண்டி படிக்கவே இல்லைன்னா கூட யார்கிட்டையும் பேசுறதுக்கு வந்து வராது முக்கியமாக. ஏன்னா நீ என்ன பண்ணுற, உன் தங்கச்சி தம்பிலாம் வேலைக்கு போயிட்டாங்க, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பொருட்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல, கடந்து வந்துடணும். சிவானா சொன்ன மாதிரி கடந்து வந்துடணும். அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. இதே நான் இப்போ பாஸ் பண்ணிட்டேன் இல்லை வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் சொல்லும் போது அவங்களாம் எனக்கு அப்போவே தெரியும் நீ வேலைக்கு போயிட்ட அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும், நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது. நான் இப்போ சொல்கிறவங்க எல்லாமே என்னோட க்ளோஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறேன், அம்மா அப்பாவை தவிர மீதவங்க எல்லாரையுமே சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கடந்து வந்துட்டாலே போதும், அதுவே நமக்கு வந்து சக்ஸஸ் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சி நான் இந்த எக்ஸாம் படிக்கல, அதான் உண்மை. ஏன்னா சரி நம்ம 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு நான் சென்னை வந்து, வீட்டில் நான் சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினச்சி தான் படித்தேன். பட் என்னோட மெயின் கோல் வந்து யூபிஎஸ்சி தான். பீயிங் அண்ட் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் எனக்கு அது வேணும், அது வந்து ஒரு தர்ஸ்ட் எனக்கு. பட் இருந்தாலும் நடுவில் நான் வந்து என்ன எல்லாரும் கேள்வி கேட்குறாங்களே, கேள்வி கேட்காம நான் படிக்கணும், எனக்கு டைம் வேணும்
அப்படின்றதுனால மட்டும்தான் நான் இந்த குரூப் 2க்கு படிச்சதே. அப்படி இருக்கும்போது ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நான் எக்ஸாம் ஜேர்னிக்குள்ளே வந்துடுறேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரிசல்ட் வந்த அன்னைக்கு தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் வந்து குரூப் 2 எழுதிட்டு அப்படியே விட்டுட்டேன். திரும்ப யூபிசி படிக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரிசல்ட் வந்த அன்னைக்கு தெரிஞ்சோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்புறமே தான் சாருக்கு ஃபோன் பண்ணது மாதிரி கிளியர் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவும் சார் வந்து நீ இவ்வளோ நாள் ஏன் வரல அதெல்லாம் எதுவுமே கேட்கல. சரி வா இன்ஸ்டியூட் வா நேரில் பேசலாம். நான் வந்து புதுசாக ஒரு சார் வந்தாங்க, கலைச்செல்வன் சொல்லிட்டு ஒரு சார் வந்திருந்தாங்க. அவர்கிட்டேருந்து அவங்க வந்து சர்வீஸில் இருக்காங்க, ஆல்ரெடி குரூப் 2 சர்வீஸில் இருக்காங்க. அவங்ககிட்டேருந்து இன்புட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். 2 நாள் தான் வந்தேன். வந்துட்டு அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் இன்புட்ஸ் எடுத்தேன். பட் எனக்கு அதுலேருந்து வந்து கிராஸ் பண்ணிக்க தெரில. எப்படி வந்து நம்ம மெயின்ஸ் எழுதணும், ஆன்சர் ஸ்ட்ரக்சர் பண்ணணும், அதெல்லாம் வந்து எனக்கு கிராஸ் பண்ணிக்க தெரில. அதுக்கப்புறமே நான் திரும்பியும் சார் கிட்ட தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி நான் வரீங்க டெஸ்ட் சீரிஸ் போடலான்னு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இல்லை நீ போடக்கூடாது இங்கே தானே வந்தேன் அப்படிலாம் எதுவும் கேட்கல. சரி கண்ணா நீ போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றவங்க கூட சிவானா கூட அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இங்கே வந்து ஒரு 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் வந்து எழுதி சார்கிட்ட கொடுத்துட்டு போனேன். அந்த கரெக்ஷன் பண்ண பேப்பர் கூட நான் இன்னும் வந்து வாங்கலை. அப்போ எழுதிட்டு மெயின்ஸ் கிளியர் ஆகிடுச்சின்னு சொல்லி மெயின்ஸ் ஜேர்னி எனக்கு நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அதுக்குள்ளே போயிட்டு ஆன்சர் ஸ்ட்ரக்சர் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி தான். பட் எனக்கு வந்து ஈஸியாக இல்லை. அந்த 50 டேஸோ ஏதோ தான் இருந்துச்சு. அந்த 50 டேஸ்க்குள்ளே கற்றுக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. கற்றுக்கிட்டேன். என் ஜேர்னியில் வந்து நிறைய பேர் வந்து உள்ளே வந்து கிடைச்ச பீப்புள் எல்லாருமே நல்ல பீப்புள். உண்மையாமே நம்மளை சுற்றி இருக்க பீப்புள் வச்சு தான் வந்து நம்மளோட ஜேர்னியில் நம்மளோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்றது இருக்கும். இப்போ சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, எனக்கும் இருக்காங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நல்லவங்க அப்படின்னு சொல்ல சிலர் இருக்காங்க, நம்மள டிமோட்டிவேட் பண்ணுறதுக்குனே இருப்பாங்க. நீ பண்ணாத அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. நீ பண்ணாத, ஏன்னா வந்து 50 டேஸ் தான் இருக்கு உனக்கு, நீ எப்படி பண்ணுவ, உனக்கு என்ன தெரியும், டிஎன்பிசி பற்றி என்ன தெரியும் அப்படி கேட்டாங்க. உன் யூபிஎஸ்சி ஆன்சர் வச்சு நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அதை கண்டுக்கலன்னு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால கண்டுக்கல. இதே யாராவது க்ளோஸ் டு மை ஹார்ட் யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து நிஜமாக டிமோட்டிவேட் ஆகிருப்பேன். அப்படி ஆகிறதுக்கான சான்சஸ் உங்களுக்குலாமும் இருக்குது அப்படின்றதுனால நான் இதை மென்ஷன் பண்ணுறேன். மெயின்ஸ் முடிச்சுட்டு வந்து சொல்லிட்டேன், நான் பேப்பர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார், வேறு என்ன எழுதுணுன்னு எனக்கு தெரியல, இப்பயும் தெரியல என்ன எழுதுன்னு தெரியல, என்ன கொஸ்டின் வந்துச்சு எதுவும் ஞாபகம் இல்லை. பட் பேப்பர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்றது கோல் வச்சு தான் நான் போனேன். ஃபுல்லாக எல்லா கொஸ்டினுக்கும் நான் எல்லா லைன்ஸையும் அட்ரஸ் பண்ணலாம் கிடையாது. 2 பேஜ் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு இடம் வச்சுருந்தாங்கன்னா 1 பேஜ் 1.5 பேஜ் தான் எழுதிருந்தேன். பட் பாயிண்ட்ஸ் நான் வந்து கணக்கு வச்சிருந்தேன். 10 மார்க்காக இருந்தால் 10 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துட்டேன். 15 மார்க்காக இருந்தால் 15 பாயிண்ட்ஸ், இல்லை 15 பாயிண்ட்ஸ் முடியலன்னா கூட அட்லீஸ்ட் 12 to 13 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டேன். எல்லாத்துக்குமே வந்து வேல்யூ அடிஷன் பண்ணியிருந்தேன். வேல்யூ அடிஷன்னா என்ன அப்படின்னா வந்து இப்போ ஏதோ ஒரு டாபிக் கேட்குறாங்க அப்படின்னா அந்த டாபிக் சம்மந்தமான டேட்டா அது வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே நம்ம நோட்ஸில் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். எனக்கு அப்போது தெரில, இப்போ நான் வந்து சொல்கிறேன். ஜிஎஸ் நான் வந்து பெருசாக வந்து நோட்ஸ் எதுவும் எடுக்கல. யூபிஎஸ்சிக்கு படித்த ஜிஎஸ் வச்சு தான் நான் வந்து பண்ணேன். அப்புறம் வந்து இது சொல்லணும்னு நினச்சேன் நான் ப்ரிலிம்ஸில். ஜிஎஸ் லாங்குவேஜ் ரெண்டுமே வந்து ஈக்குவலான டைம் வந்து கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணோம். ஏன் அப்படின்னா நான் இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களான்னு தெரியாது. நான் ஏன் இங்கிலீஷ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 2 months தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நான் வந்து எனக்கு இங்கிலீஷ் சிலபஸ் தான் கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் தமிழ் படித்தது லாஸ்ட்டாக 12th. அதுக்கப்புறம் தமிழே வந்து படிக்கல அப்படின்றதுனால இங்கிலீஷ் எடுத்து நான் வந்து படித்தேன். அண்ட் இப்போ வந்து சிலபஸ் மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டும் ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ நான் படித்த சிலபஸில் வந்து நிறைய மெமரி பார்ட் நிறையா இருந்துச்சு, கிராமர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ கிராமர் பார்ட் நிறையா இருக்குது, மெமரி பார்ட் கம்மியாக இருக்குது. அப்படின்றதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். நான் ஏன் வந்து ஜிஎஸ்க்கும் லாங்குவேஜ்க்கும் டைம் ஈக்குவலாக கொடுங்க அப்படின்னு சொன்னால், நான் இது வரைக்கும் பார்த்த பீப்புளில் சில பேர், எனக்கு அவ்வளோ பீப்புள் டிஎன்பிசி சைட் தெரியாது, பட் நான் பார்த்ததுல சில பேர் வந்து தமிழ் எடுக்கிறாங்க அப்படின்னா தமிழில் அதிக டைம் கொடுத்துட்டு ஜிஎஸ் வந்து டைம் கொடுக்காம இருந்தவங்கள பார்த்துருக்கேன். ஸோ அதனால வந்து லாங்குவேஜ் அண்ட் ஜிஎஸ் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக டைம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்புறம் வந்து நம்ம என்னதான் படித்தாலும் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுல தான் வந்து இருக்குது. மேக்ஸாக இருக்கட்டும், மேக்ஸ் வந்து டெய்லி வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் இப்படி தான் டைம் பிடிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து 6 hours மேலே படிக்க முடியாது என்னால். ஸோ அந்த 6 hours நான் வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா 3 hours சொல்லிட்டு டிவைட் பண்ணிடுவேன். இங்கிலீஷில் எனக்கு சீக்கிரமாக நான் அன்னைக்கு வச்சிருந்த டார்கெட்டை முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த மீதி இருக்க டைம் தான் மேக்ஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன். மீதி 3 hours வந்து ஜிஎஸ் தான் படிப்பேன். இதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணது ப்ரிலிம்ஸ்க்கு ஃபுல்லாகவே. அந்த 2 months இருந்துச்சு. July 13 வந்து எனக்கு Group 1 ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிச்சு. July 20 நான் வந்து Group 2 ஸ்டார்ட் பண்ணேன். September 14 வந்து ப்ரிலிம்ஸ், Group 2 ப்ரிலிம்ஸ். September 13 வரைக்கும் நான் இதை மட்டும் தான் பண்ணேன்.
ப்ரொவைடட் டெஸ்ட்டு வந்து அப்பப்போ நடுவில் எனக்கு படிக்க பிடிக்காத டேலாம் நான் வந்து டெஸ்ட் போட்டுப்பேன். மேக்ஸிமம் ஒரு 20 to 30 டெஸ்ட் எழுதியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் சால்விங் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே தான் நான் வந்து ப்ரிலிம்ஸ் பண்ணது, மெயின்ஸ் பண்ணது ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், சிலபஸ் வந்து கவர் பண்ணுங்க. எந்த டாபிக் கேட்டாலும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 points 3 points நம்மளுக்கு தெரியுற மாதிரி வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பிரச்சனை இல்லை. அப்புறம் இங்கிலீஷ் எடுக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ் மதியம்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அன்னைக்குடைய எடிட்டோரியல், ஏன்னா சிலபஸ்ல இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நியூஸ் பேப்பரில் வர கட்டிங்ஸ் அந்த மாதிரிலேருந்து தான் காம்ப்ரிஹென்ஷன் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இங்கிலீஷ் மதியம்ன்ற ஆப்பில் வந்து எடிட்டோரியலை கொடுத்துருவாங்க. அதில் நியூவாக இருக்க வேர்ட்ஸ் எல்லாத்தையும் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அதை டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதோட மீனிங் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷனும் வொக்காபுலரியும் ஒரே இடத்துல கவர் ஆகும். கிராமர் பார்ட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து மீதி கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் நான் சொல்ல நினச்சேன். அப்புறம் வந்து நான் நிறைய டைம் வந்து யோசிச்சிருக்கேன், ஏன் வந்து பொண்ணுங்களா யாரும் வந்து பேசவே மாட்டுறாங்க, எந்த சீஃப் கெஸ்ட் வந்தாலும் அதிகமாக பசங்க தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு நாள் இங்கே நான் 1 year இருந்திருக்கேன். அந்த 1 yearல நிறைய பேர் இருந்திருக்காங்க, ஒரே ஒருத்தவங்க தான் வந்து ஃபீமேல். அப்போ எனக்கு தோணியிருக்கு, ஃபீமேலாக இருந்து நம்ம போகணும், நம்ம போயிட்டு இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு தோணியிருக்கு. இப்போ நான் ஏஎஸ்ஓ டிஎன்பிஎஸ்சி போஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்களாம் பாஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் சிவி பார்க்கறதுக்கு நான் அங்கே இருக்கணும், நான் சிவி பார்க்கும்போது நீங்களாம் வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இப்படிலாம் நான் நிற்கிறேன். ஏதோ காலேஜில் இந்த ஃபங்க்ஷன்ஸில் நின்னது 2000. என்னோட பேர் வந்து முல்லையரசு. நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். 2016 to 19 வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் தருமபுரியில். 19க்கு அப்புறம் நான் யூபிஎஸ்சி படிக்க வந்தேன். ஸோ 20ல் கோவிட்க்கு அப்புறம் ஃபினான்ஷியலி என்னால் சென்னையில் சஸ்டெயின் பண்ண முடியாமல் நான் ஊருக்கு போயிட்டேன். ஸோ ஊரில் இருந்து படித்தேன், பட் அது பெரிய ரிசல்ட்ஸ் கொடுக்கல. அதுக்கப்புறம் அகெயின் சென்னை வந்தால் தான் படிக்க முடியும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஃபினான்ஷியலாக வர முடியும் போது 2021-22 படிக்கும்போது ஒரு இன்ஜுரி, அதில் ஒரு வருஷம் பிரேக். 22ல் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அந்த என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணேன். இப்போ அது நான் முதல்வனாக இருக்குது. ஸோ எனக்கு என்னென்னா அது ரொம்ப பெரிய சப்போர்ட்டாகவும், ரொம்ப படித்த மக்கள்னு சொல்லுவோம். இன்றைக்கி வந்து வெல்த்தி அப்படிங்கிறது காசு இருக்கிறத விட நல்ல பிரெயின்ஸ் நம்ம கூட இருக்கிறது, நம்மளை சரௌண்ட் பண்ணி இருக்கிறது தான் நமக்கு ரியல் வெல்த்துன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய அறிவார்ந்த மக்களை சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதில் ஒருத்தர் வந்து அருண் ப்ரோ என்னோட ரூம்மேட்டாகவே அமைஞ்சிட்டாரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு எக்ஸாம்ஸ் படிக்கவும், ஸோ ஃபர்தராக என்னோட எக்ஸாமினுடைய இதை வைடன் பண்ணிக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாச்சு. 2022க்கு அப்புறம் வந்து இப்போது இவங்க சொன்ன மாதிரி தான் எனக்குமே டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஒரு பெரிய சாய்ஸாக இருந்ததில்லை. பட் ஆனாலுமே என்னோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேயே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் ஒரு 2 மெயின்ஸ் கொடுத்தேன். அந்த 2023ல் கிளியர் ஆச்சு, 2024ல் கிளியர் ஆச்சு. ஸோ அது எல்லாமே எங்கே போகுதுன்னா க்ளோஸ் காலில் தான் போகுது. அப்போது நம்மளுடைய படிக்கிற மெத்தட்ஸ் கொஞ்சம் கஷ்டம், அப்படிங்கிற ஏதோ சேஞ்ச் பண்ணணுங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், ரீஸ்கெடியூல் பண்ணிவிட்டு அப்போது நம்ம எவ்வளோ அந்த கட் ஆஃப் நம்ம எய்ம் பண்ணுவோம் இல்லையா, ஒரு விஷயத்தை எவ்வளோ படித்தா போதுங்கிற மாதிரி. ஸோ நான் போயிட்டு என்னோடய லிமிட்ஸை செட் பண்ணுறேன். எவ்வளோ, ஏன்னா இத்தனை நாள் ஏதோ ஒன்று படிப்போம், பாலிட்டி எடுக்கிறோமா, ஓகே இது ஃபுல்லாக படிக்கிறோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூட்டிஸ் ஃபுல்லாக படிக்கிறோம், ஹிஸ்ட்ரி எடுக்கிறோமா, இந்த கிங்டம்ஸ் படிக்கிறோம். ஸோ அப்படி இல்லாமல் எது தேவை, எனக்கு வருது வரலங்கிற விஷயத்தை நான் ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுறேன். என்னோடய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் அனலைஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபினான்ஷியலி ஐம் கெட்டிங் வெரி லோ. வீட்டில் வந்து அப்பா அம்மாவால் சப்போர்ட் பண்ண முடியல. ஏன்னா 2019லேருந்து 22 அப்படின்னாலே நீங்கள் 4 வருஷம். எல்லாருக்குமே வந்து உங்களை புதுசாக அனுப்பும்போது என் மகன் கலெக்டர் படிக்கிறானா அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு சந்தோஷமாக இருக்கும், எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. 2வது வருஷம் படிக்கும்போது ஓ அப்படியா, ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, இல்லை ஒரு அட்டம் கொடுத்தியா, 2 வருஷம் போச்சா, 3 வருஷம் போச்சான்னும்போது இன்னும் அதுதான் படிச்சுட்டு இருக்கேன். அந்த சலிப்புங்கிறது நாளடைவில் புறம் பேசுகிற மாதிரி, அந்த பையன் இருக்கா, நான் படிக்கிறேன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கான், வீட்டிலே வரதில்லை, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சிருவாங்க. பட் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அதை கடந்து, அந்த தங்கச்சி சொன்ன மாதிரி கடந்து வர ஒரு இதுக்கு மனநிலைக்கு வந்துடணும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம உள்ளே போட்டுக்கிட்டோம்னா நம்மளால் நமக்குன்னு அந்த செல்ஃப் டைமே கொடுக்க முடியாமல் போயிடும். நான் என்ன பிலீவ் பண்ணுவேன்னா, ரீசெண்டாக இந்த 2-3 வருஷமாக என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, வி கேனாட் கம்பேர் த அன்கம்பேரபிள்ஸ். ஸோ நம்ம வயசில் இருக்கிற பையன் அதே வயசில் ஏதாவது கம்பெனிக்கு போயிருப்பான், 20,000 25,000 சம்பாதிச்சிருந்திருப்பான், இல்லை ஒரு பொண்ணு இருக்கும் ஏதாவது ப்ரைவேட் கம்பெனிக்கு போயிருந்திருக்கும். அந்த 23-25க்குள்ளே கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சொசைட்டல் ப்ரெஷர், கல்யாணமும் பண்ணிப்பாங்க, குழந்தைகள் வந்துடும், வேலைக்கு அடுத்தடுத்து அவங்களுடைய ஃபிசிக்கலாக சில வெல்த் கிரியேஷன்ஸ் மாதிரி வண்டி வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது அதை இந்த சொசைட்டி பெருசாக க்ளோரிஃபை பண்ணி நம்மளோட எஃபர்ட்ஸை ஃபுல்லாக வீக்கன் பண்ணிடுவாங்க. ஸோ
நமக்கு தான் தெரியும் நம்ம அதை விட பெரிய விஷயங்கள் கனவு கண்டுகிட்டு இருக்கோம். ஒரு 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 சின்ன விஷயம், நான் நாளைக்கு ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ வந்து நான் ஒரு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறேன், இல்லை பெரிய குரூப் பண்ணோம், இல்லை டிஎன்பிஎஸ்சி, இப்போ இன்றைக்கே வந்து நான் எதெல்லாம் ஏங்கிட்டு இருந்தனோ மெஜாரிட்டி ஆஃப் த விஷயங்கள் எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து அப்போ நமக்குள்ள அந்த இது இருக்கும். அப்போ என்னென்னா நம்ம கொஞ்சம் அந்த மாதிரியான சொற்கள் கேட்காத அளவுக்கு கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. அப்புறம் லைக் மைண்டட் பீப்புள்ஸ் கூட இருக்கணும். பட் ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ நீங்களே இருக்கீங்க, நான் இருக்கேன் போது 1 மார்க் 2 மார்க்கில் எனக்கு போகும், உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும் போது அது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ மறுபடியும் நம்ம வந்து ரீஸ்கெடியூல் பண்ணிவிட்டு நம்ம ஓகே அவனுக்கு வந்துருச்சு, நம்ம நண்பன் தான் பரவாயில்ல, ஆனால் நமக்கு வரல, நமக்கு அடுத்த டம் தான், சரி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சர்வீஸ்க்கு போவாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் தாண்டி ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்துங்கிறது வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். ஸோ இப்போது வந்து சிஜிஎல் எனக்கு இந்த அட்டம் தான் கடைசி அட்டம். லிட்டரலாக எங்கள் அப்பா சொன்னது 2024 அப்பா எனக்கு அடுத்த வருஷம் ரிட்டைர்மெண்ட் இருக்க போகுது. ஸோ எனக்கு தங்கச்சி தம்பி இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஸோ பெட்டர் நீ பார்த்துக்கோ, என்னோட நேட்டிவ் தர்மபுரிங்கிறதால எனக்கு ஹொசூர் பக்கம், நீ ஒன்று ஏதாவது கம்பெனிக்கு போய் வேலைக்கு போய்டு, இல்லைனா ஏதாவது கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் ஏதாவது சொல்லி கொடுத்து பொழைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ அப்போ தான் நான் 24 வந்து சாரை பார்க்குறேன். சார் இந்த மாதிரி எனக்கு ஃபினான்ஷியலி இதாக இருக்குது, ஸோ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னும் போது அவங்க டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டெஸ்ட் சீரியஸ்லாம் எடுக்க ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் சிஜிஎலுக்குமே வந்து படிக்க முடிஞ்சுது. ஸோ நமக்கு இதில் வந்து நிறைய நாலேஜ் அப்படிங்கிறது கிடைச்சிடும், ஸ்ட்ராட்டஜிஸ் தான் கிடைக்காது. ஏன்னா வர புதுசில் 1 வருஷம் 2 வருஷத்தில் நம்மளை அறியாமலே கண்மூடித்தனமாக நிறைய விஷயத்த படிச்சிருவோம் நம்ம. பட் அதை மறுபடியும் எடுத்து எது தேவை அப்படிங்கிற மாதிரியான கொண்டு போயிட்டு நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் கொண்டு வரும்போது நான் இப்போது ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும், செல்ஃப் டிசிப்ளின் மோடு கொண்டு வரணும் நம்ம. ஏன்னா நம்ம காலேஜ் முடிக்கிறோம், 12th போகிறோம், காலேஜ் போகிறோம்னா ஏதோ ஒரு வகையில் இன்டர்னல் மார்க் போட மாட்டேன்னு சொல்லி ஸ்டாஃப் மிரட்டுவாங்க, ஏதாவது விஷயத்தில் ரிமார்க் பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. பட் இங்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே யாருமே பண்ணுறதுக்கு இல்லை. என்னதான் இருந்தாலுமே நம்மளை செல்ஃப் டிசிப்ளின் பண்ணிக்கிறது தான். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு ஸ்கெடியூல் பண்ணணும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம்னா ஸ்கெடியூல் பண்ணுறோம், அது கண்டிப்பாக மிஸ் தான் ஆகும். பட் ஆனால் அங்கேருந்து ரீஸ்கெடியூல் பண்ணுறது இல்லை. ஒரு கூகுள் மேப் வந்து இமீடியட்டாக நம்ம ஒரு லெஃப்ட் டர்ன் எடுக்கிறதுக்கு ஆப்போசிட் டர்ன் எடுத்தால் அடுத்த செகண்ட் வேறு ஒரு ரூட்டை வந்து ரீஸ்கெடியூல் பண்ணி கொடுக்கும். பட் நம்ம நிறைய சமயங்களில் ரீஸ்கெடியூலே பண்ணுறது இல்லை. 30 நாளைக்குன்னு சொல்லி ஒரு ஸ்கெடியூல் பண்ணியிருந்தோம்னா அதில் 5 நாள் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னாலும் அகைன் அந்த 30 நாள் சிலபஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி அந்த 25 நாளைக்கு நம்ம ரீஸ்கெடியூல் பண்ணணும். அப்போ அதில் என்னென்ன முக்கியமான டாபிக்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். அந்த கொலேட்ரல் டேமேஜ் மாதிரி சரி இதையாச்சும் வெட்டி விட்டா கூட ஒரு லாஸ் இல்லை, பட் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம படிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ரீஸ்கெடியூலிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்னெல்லாம் கேட்டிங்கன்னா இந்த 4-5 வருஷத்துல நான் ஒரு 100-200 தடவை ஸ்கெடியூல் மட்டுமே பண்ணியிருந்திருப்பேன். பட் அதில் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். டூ மெனி லாசஸ் மேக் சக்ஸஸ். அதனால நம்ம அதில் வந்து ஷையவே பண்ணக்கூடாது. எங்கன்னு சொல்லி ரீஅனலைஸ் பண்ணுறதுக்கு ஷையவே பண்ணக்கூடாது. நமக்கு எங்கே மிஸ்டேக் ஆகுது, எத்தனை தடவை தப்பானாலும் பரவாயில்ல, ஒன்ஸ் அதை கற்றுக்கிட்டோம்னா நமக்கு அது சக்ஸஸ் தான். ஸோ பெட்டர் நம்ம அந்த ரீஸ்கெடியூலிங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா வந்து பேசிக்காக ஏதோ ஒன்றுத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் நம்ம அந்த கிளாசிக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின். வெங்கி சார் சொல்லும்போது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொன்னார். அந்த ப்ரெடிக்ட்டுக்கு எது பேஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பேஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் உதாரணத்துக்கு கம்பைலேஷன்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 90 கொஷின்ஸ் இருக்கும். பட் ஏதோ ஒரு சின்ன டாபிக் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸில் ஒரு 10 கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ அதுலேருந்தே அந்த ஜஸ்ட் அந்த நம்பர்ஸ்லேருந்தே உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ஓகே ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது இம்பார்ட்டன்ஸ்னு தெரியும். அங்கே அப்போ ப்ரெடிக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போகும்போது என்ன டாபிக் கேட்குறான், என்ன ஆர்டிகல் கேட்குறான். உதாரணத்துக்கு அதை வந்து நீங்கள் எக்ஸாக்டான ஒரு இதாக எடுக்காமல் அதை தீமாக எடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட நாலேஜுக்கு இப்போ என்ன இருந்தால் ஆர்டிகல் 51A சப் கிளாஸ் ஹச் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து ஏதோ ஒரு குரூப் 4ல நான் பார்த்தா ஞாபகம். அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா 51 சப் கிளாஸ் ஹச் அப்படின்னா பார்க்குறோம் அப்படின்னா அப்போ எல்லாமே பொட்டன்ஷியலாக கேட்கக்கூடியது தான். ஹச்சுக்கு முன்னாடி இருக்கிறதும் கேட்கலாம் அப்படிங்கிறது தான், பின்னாடியும் கேட்கலாம். அப்போ எல்லாத்தையுமே அப்போ கட்டாயம் தேவைன்றது நம்ம பிடிக்குதோ பிடிக்கலோ நம்ம படிச்சு தான். இங்கே வந்து நம்ம இந்த இதை வந்து லவ் பண்ணுறதுக்கோ எனக்கு பிடிச்சி நான் நேசிக்கிறேங்கிறதுக்குலாம் வரல. நமக்கு தேவை ஒரு ஜாபு, அது ஒரு நல்ல ப்ரெஸ்டீஜியஸான ஜாப், அதுக்கு தான் நம்ம கனவு பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்காதுங்கிற கதையை விட்டுட்டு நமக்கு இது தேவை, இதை படிக்கணும், அட் எனி காஸ்ட் நம்ம இதை படிச்சு தான் ஆகணும். நமக்கு மெமரி அப்படி இன்னைக்கு வந்து நம்ம இந்த ரோட் மெமரி ஒரு விஷயத்தை வச்சுட்டு நம்மளோட மெமரி பவரை நம்ம நிறைய தடவை மகப்பு அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட மெமரி பவரே நம்ம வேல்யூ பண்ண மாட்டோம். பட் நாளடைவில் இந்த டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ்லாம் வர என்ன ஆகுதுன்னா நமக்கு எல்லாமே போயிட்டு கூகுள் சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்த பின்னாடி நம்மளோட மெமரி பவர் வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. நம்ம அதை வந்து வேல்யூவே பண்ணுறது இல்லை. ஸோ மெமரி பண்ண வேண்டிய இடத்துல முக்கியமான விஷயங்கள் இப்போ நம்பர்ஸ்லாம் என்ன பண்ண முடியும், ஆர்டிகல் 51A சப் கிளாஸ் ஹச்னா படிச்சு தான் ஆகணும், ஆர்டிகல் 36 அப்படின்னா படிச்சு தான் ஆகணும்.
ஸோ அப்போ அந்த தீம் வைஸாக நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் த ஐடென்டி கார்டு ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பல்கிவாலா சொல்கிறாருன்னா, அப்போ ப்ரியாம்பிளை பற்றி வேறு யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து அந்த தீமேட்டிக் அனலைசிஸ் அப்படிங்கிறது ஹெல்ப்பாக இருக்கும். அப்போது இந்த எக்ஸாம் சால்விங்க்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்குமே வந்து பார்த்தா இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸில் வந்து நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. பட் எனக்கு குரூப் 2 மெயின்ஸ் தான் வந்து பெரிய அலார்மிங்காக இருந்தது. ஏன்னா இது லாஸ்ட் அட்டெம்ப்ட்னு சொல்லும்போது எனக்கு சிஜிஎல் அண்ட் குரூப் 2 அகெயின் சைமல்டேனியஸாக வருது. சிஜிஎல் வந்து ஜனவரி 18 அந்த மாதிரி வந்துச்சு, குரூப் 2 வந்து ஃபெப்ரவரி இது வருது. ஸோ சைமல்டேனியஸாக படிக்கும்போது எனக்கு 40-45 டேஸ் தான் இருக்குது. பட் தங்கச்சி சொன்ன மாதிரி இது ஒன்றால் 40 நாள் முடியாது, 45 நாள் முடியாது அப்படின்ற மாதிரி எடுத்துக்காம முடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், வாட் இஸ் த மோஸ்ட் பாசிபிள் வே டு அச்சீவ் இட், இது எப்படியெல்லாம் பண்ணால் முடியும் அப்படின்னும் போது நான் வந்து லாஸ்ட் 24 ஜூலை குரூப் 1க்கு அப்புறமா நான் வீட்டிலேருந்து சென்னை வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபினான்ஷியலாக என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தோம். இன்கேஸ் ஃபினான்ஷியலி நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது இங்கே கட்டாயமாகுது. இல்லாத பட்சத்தில் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது அதிகமாகிட்டே இருக்கும். அப்போது இன்கேஸ் இஃப் யூஆர் ஆப்டிங் ஃபார் எனி ஆஃப் த திங்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து அது படிப்பு சார்ந்தே இருக்கிற மாதிரி பண்ணணும். புரியுது? ஏதாவது ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறது, இல்லை ஏதாவது நோட் மேக்கிங்ஸ் பண்ணுறது, இல்லை ஏதாவது குழந்தைங்களுக்கு நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஹோம் டியூஷன் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். வீட்டில் இருக்கும்போதும் ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்துருந்தேன். ஐ வாஸ் வெரி கிளியர் இன் தட் நம்ம ஏதாவது வேலை இல்லை ஃபினான்ஷியல் ஹெல்ப் எடுக்கிறோன்னா அது படிப்பு சார்ந்து மட்டும்தான் இருக்கணும். வேறு எதுவுமே நம்மளை வந்து வேறு நாலேஜுக்கு கொண்டு போய்டும். இப்போ என்னால் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்ட முடியாது, நான் ஓட்டவும் விருப்பப்படலை. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸே பார்க்குறேன் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறேங்கிற மாதிரி, இல்லை வேறு ஏதாவது பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன், ஐடி ஒர்க் பண்ணிட்டே நான் படிக்கிறேன்ற மாதிரி சொல்லுவோம். அது வந்து உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காது படிப்புக்கு வந்து. ஏன்னா அது வேற ஒரு நாலேஜ் பிரெயினை தேவைப்படுது, அதுக்கு வேற ஒரு உடம்பு தேவைப்படுது. இதுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்விட்ச் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கிற வரையும் அதை பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்ம லைஃப் ஸ்டைல்லேருந்து வந்துட்டு இருக்கோம் போது எல்லாருக்குமே ஒரே மாதிரி கம்ஃபர்ட் கிடச்சிடாது. ஸோ அதனால் நீங்கள் ஃபினான்ஷியலியும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறமா டெஸ்ட் எடுக்கிறது, அப்புறம் சோர்சஸ் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு தங்கச்சி சொன்ன மாதிரி கவர் பண்ணுறதுன்னா அட்லீஸ்ட் இது சிலபஸில் இருக்குன்றதாவது நமக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா சயின்ஸை கூட விடாதீங்க, ஏதோ அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு ஏதோ விட்டமின் சி விட்டமின் டி அந்த மாதிரி ஒரு பேசிக் சும்மா டைம் பாஸ்க்கு பார்த்துட்டு போங்க. நான் என்ன பண்ணேன்னா என்னோட டேவை வந்து 3ஆக பிரேக் பண்ணிக்கிட்டு செஷன்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். 10 மணி to 1 மணி ஒரு செஷனு, மதியம் லஞ்சுக்கு அப்புறம் எனக்கு அதாவது என்னோட பாடி நேச்சர் எனக்கு தெரியும், எனக்கு கண்டிப்பாக மதியத்துக்கு மேலே சாப்பிட்டா தூக்கம் வரும்போது போது அப்போ நான் மேக்ஸ் ஆஃப் பண்ணுறேன். அப்போ காலையில் 10 to 1னா நான் படிக்கிறேன், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் தூங்கி எழுந்து எவ்வளோ நேரத்துக்கு வேணால் எழுக்கலாம். அந்த மார்னிங் செஷனில் நான் படிக்கிறது மட்டும் தான் வச்சுக்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சுக்கிறேன். அப்புறம் ஆஃப்டர்நூன் செஷன் கண்டிப்பாக ஒரு 2 to 3 மணி நேரம் நான் தினமுமே மேக்ஸ் போட்டு பார்த்தேன். அது பீட் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் ரெண்டுத்தையுமே அந்த எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாளுக்கு ஸ்கெடியூல் பண்ணிக்கிட்டு ரஷ் பண்ணல, மெயினாக ரஷ் பண்ணல. நமக்கு இத்தனை நாள் இருந்தாலுமே நான் அதை எப்படி ஸ்கெடியூல் பண்ணுறேன்னா ஒரு ரீட் 2 ரீட் அப்புறம் ரிவிஷன் அந்த மாதிரி மினிமம் 3 to 5 தடவை நம்ம ஒரு விஷயத்த படிக்கணும். இப்போ நம்ம ஸ்கெடியூல் பண்ணுறதே ரிவிஷனுக்கும் சேர்த்து தான் ஸ்கெடியூல் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். அப்படின்னா நம்ம ஒரு ரீட் மட்டும் கொடுத்துட்டோம்னா அது மண்டையில் தங்காது. அப்போது நம்ம ஸ்கெடியூல் பண்ணும்போதே ஓகே இவ்வளோ நாள் இருக்குன்னா இதை ஸ்கெடியூல் பண்ணிக்கிட்டு இத்தனை டாபிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இல்லை இத்தனை சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதில் இவ்வளோ மார்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சிலபஸ் வரும். சிலபஸில் பார்க்கும்போது பாலிட்டிக்கு 25 மார்க்கு, 15 மார்க்கு, எக்கனாமிக்ஸ் இருக்குது, யூனிட் 9, யூனிட் 8 இந்த மாதிரி. ஏன்னா இப்போ தான் நான் புதுசாக டிஎன்பிஎஸ்சி வரேன், எனக்கு இருந்து அந்த 45 டேஸ்க்கு தான். நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் படித்தது ஃபுல்லுமே சிஜிஎலுக்கு மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த ரிகரஸான மேத் வந்து எனக்கு அப்படியே இங்கே ஹெல்ப் பண்ணிருச்சு. அந்த ரிகரஸான இங்கிலீஷ் வந்து அந்த 3 செஷனில் வந்து ஒரு செஷன் நான் கண்டிப்பாக இங்கிலீஷ் கொடுப்பேன். இங்கிலீஷ்னும் போது டிஎன்பிஎஸ்சி இந்த லெசன்ஸ் கிராமர் எல்லாம் சேர்த்து தான். ஸோ ஒரு விஷயத்த வந்து அவங்க சொன்ன மாதிரி நம்ம விருப்பப்பட்டது இல்லை நம்ம ஆகும்னு நினைக்கிறது ஆக மாட்டோம். பட் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக ரெப்ளிகேட் ஆகும். யூ கிவ் டு த யூனிவர்ஸ், யூ வில் கெட் ஃப்ரம் த யூனிவர்ஸ். அந்த மாதிரி தான் இதை வந்து நான் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான இதுக்கு நான் படிக்கிறேன், இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்சனுக்கு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் எனக்கு ரிட்டர்ன் பண்ணலன்ட்டு கிடையாது. ஒரு நம்ம காசு தான் வச்சுக்கணும். ஒரு காரணத்துக்காக நான் இதை பண்ணுறேன், அந்த காரணம் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. நான் சிஜிஎலுக்கு படித்தேன், குரூப் 2 பாஸ் ஆகிடுச்சு இல்லை. நான் இங்கிலீஷும் படித்தேன், நான் மேக்ஸும் படித்தேன், நான் ஜிஎஸும் படித்தேன், அது குரூப் 2ல் இருந்திருக்கு, எனக்கு ஃபுல்லாக ரெப்ளிகேட் ஆச்சு, டெஸ்ட் ஒழுங்காக எடுத்திருக்கேன். ஸோ ஒன்ஸ் எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனோடனே ஐ கெட் சீரியஸ். ஓகே இட்ஸ் அன் அலாரம். ஸோ நம்ம அதை வந்து சீரியஸாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி சார்கிட்ட வந்து பார்க்கும்போது நீ ராஜா டெஸ்ட் எடு, நீ வந்து படி, டெஸ்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணணும் போது நான் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு கம்பைன் ஸ்டடி பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. கம்பைன் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னும் போது
ப்ராப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது பண்ணலாம், அதுவும் பெட்டர் தான். பட் எனக்கு இது லாஸ்ட் அப்படின்னா மோஸ்ட்லி நான் அதை தனியாக தான் பண்ண முடிஞ்சது இது. அதுக்கப்புறமா மெயினாக நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணுறதுன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம அவ்வளோ பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 6 to 8 months எடுத்துக்கிட்டு அதே சார் சொன்ன ப்ரெடிக்ஷன் தான் அகெயின் வந்து இப்போ எல்லா நாளும் தான் கொடுக்குறான். வேர்ல்டு லெப்ரசி டே வருது, வேர்ல்டு விமன் ஹெல்த் டே வருது, ஏதோ டே வருதுன்னா பட் நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணணும். அது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும்னா அந்த சொசைட்டி ஃபுல்லாக அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஸ்டாலின் சிஎம் சார் வந்து இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு விஷயத்த நியூஸில் ஃப்ளாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த ஸ்கீமை பண்ணாங்கன்னு சொல்லி எல்லா ஸ்கீமையும் அப்படி ஃப்ளாஷ் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. திடீர்னு சென்னை வந்தாரு 4 ஸ்கீம்ஸோ 10 ஸ்கீம்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டு அது பெருசாக நம்ம யோசிக்க மாட்டோம். பட் ஒரு ஸ்கீமை பற்றி ஒரு வாரம் அடுத்த மாதம் இப்படி தொடர்ந்து ரிப்பீட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் பார்த்தேன். இதே மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஒரு டாப்பிக்கோ இல்லை ஒரு பேரோ ஒரு ஸ்கீமோ 2லேருந்து 3 இடத்துல ரிப்பீட் ஆகுதுன்னா இப்போ கொஸ்டின் செட் பண்ணுறவரும் அவரும் அந்த ப்ரிடிக்ட் பண்ணி தான் அந்த கொஸ்டினை செட் பண்ணி இருந்திருப்பார். அந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணுறோம், நம்ம படிச்சே இல்லைனா கூட அவர் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி செட் பண்ணுறாரு. அந்த ப்ரெடிக்ஷன் 2 தடவை 3 தடவை வருதுன்னா அப்போ யாரோ ஒருத்தவங்க இது இன்ட்யூஷனாக நம்புறாங்க, இந்த ஒரு டாபிக் வரும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ரிவைஸ் பண்ணணும், மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணணும். ஸோ கடைசியில் அந்த லாஸ்ட் 1 month இருக்கும்போது நான் மெயின் ஸ்கோரிங் ரீஜன்ஸாக இருக்கக்கூடிய யூனிட் 9, யூனிட் 8, அப்புறமா வந்து லாங்குவேஜ், அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததால கொஞ்சம் தள்ளி வச்சு இதை வந்து மல்டிபிள் டைம்ஸாக ரிவைஸ் பண்ணுற டேட்டா அதிகமாக இருக்குது. டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரையும் டேட்டா நிறைய நம்ம வந்து மெமரைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது நம்ம கட்டாயம் பண்ணி தான் ஆகணும். நமக்கு மார்க் வேணும் அப்படிங்கும்போது நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ சென்சஸ் ஆகட்டும், செக்ஸ் ரேஷியோ ஆகட்டும், இந்த டிஸ்ட்ரிக்ஸ் ஆகட்டும், ஸ்டேட்ஸ் ஆகட்டும், ரேங்கிங்ஸ் ஆகட்டும், கேட்குறாங்கள கொஸ்டின்ஸில் அப்படி தானே இருக்குது. நமக்கு எவ்வளோ பாயிண்ட் பண்ணி பட்ஜெட்டில் எவ்வளோ வந்து ஃபண்ட்ஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ க்ரோத் ரேட் எவ்வளோ, அந்தளவுக்கு கேட்குறாங்கன்னும் போது ஸோ நம்மளும் அதுக்கு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய காம்படிட்டர் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து ஹெவியாக இருக்கும்போது நம்மளை வந்து அந்தளவுக்கு வலுப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இதுக்கெலாம் நம்ம ஷையவே பண்ணோம்னா நமக்கு வந்து டைம் எடுக்கும் இன்னும். ஏன்னா மிஸ்டேக்ஸ் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி எத்தனை வேணா பண்ணலாம், மறுபடியும் எக்ஸாம்லேயும் போய் மிஸ்டேக் பண்ணோம்னா அது அந்த வருஷத்தை ஃபுல்லாக பாழாக்கி விட்டுரும். ஸோ நம்ம பெட்டர் வந்து ப்ராக்டிஸ், அதாவது பேசிக் லாக்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிவைக்யூலேருந்து சிலபஸ்லேருந்து பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதை ப்ராக்டிஸை போயிட்டு ரீவிசிட் பண்ணணும். எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 200 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 110, 150 ஒரு 130 ஆவரேஜாக வருதுன்னும் போது அதை நீங்கள் ரீவிசிட் பண்ணும்போது ப்ராபபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இதை வந்து நம்ம சரியாக போட்டிருந்துருக்கலாம், ஆனால் போடலை, தப்பாக போட்டிருந்துருக்கும். எதனால் ஏதாவது எக்ஸாமில் டென்ஷனில் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை கவனிக்காமல் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கவனக்குறைவுனாலையோ ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கொஸ்டின் நம்ம படிச்சுருந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கவர்னர் டாபிக், இது ஒரு பிரசிடென்ட் டாபிக்னா நம்ம தொடர்ச்சியாக கவர்னர் பிரசிடென்ட் படிச்சு தான் வந்திருக்கும். பட் ஆனாலும் அதில் தப்பாகுதுன்னா அப்போ அந்த ஆங்கிள் வந்து நம்ம பார்க்கல, அது ப்ராபபிள்ஸ்ன்னு எடுத்து வைக்கும்போது இப்போ இந்த ப்ராபபிள் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு 130, 110, 115 கரெக்டாக இருந்தால் அந்த ப்ராபபிளே ஒரு 30, 35 கரெக்டாக இருந்திருக்கும். ஒரு 25 கரெக்டாக ஆச்சுன்னா கூட அப்போ அது கரெக்டாகி இருக்க வேண்டியது. அப்படின்னும் போது அதுதான் நம்மளோட கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த். நீங்கள் தெரியாத அந்த 20, 30 சுத்தமாக விட்டுக்கலாம். அது எல்லாருக்குமே அந்த 20, 30 தெரியாமல் தான் இருக்கும். பட் அந்த ப்ராபபிள்ஸை தான் வந்து நம்ம அகெயின் அந்த ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாமுக்குள்ளே கொண்டு வர பார்க்கணும். என்னோட ஸ்கோர் வந்து Group 2 மெயின்ஸில் வந்து 155 வந்திருந்தது. நான் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு யாராவது இந்த வேக்கன்சி பார்த்துட்டு படிக்கலைன்னா அந்த தப்பை பண்ணாதீங்க. எனக்கு வந்து Group 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகி நான் மெயின்ஸுக்கு போனேன். மெயின்ஸ் போய் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் வரப்போகுதுங்கும் போது தான் நான் வேக்கன்சிஸே போய் பார்த்தேன். இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கா சொல்லிட்டு. நமக்கு எவ்வளோ இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு சீட்டு தான் தேவை. என்னோட ஸ்டடியால் ஒரு அக்கா ஏதோ Group 1 சர்வீசஸ் லாஸ்ட் இயர் Group 1B இந்த சம்திங் அது ஏதோ கன்சர்வேட்டர் ஏதோ ஒரு ஜாபுக்கு ஒரே வேக்கன்சி தான் இருந்தது. அந்த அக்கா அதை கிளியர் பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ 40 நாள் 50 நாள் இருக்குன்னும் போதே நமக்கு எவ்வளோ விஷயம் பேசுகிறாங்கன்னு தெரியும். ஒரு போஸ்டிங் தான் இருக்குன்னும் போது அந்த அக்கா கிளியர் பண்ணியிருக்காங்கன்னும் போது எனக்கு அந்த அக்காவை பார்க்கும்போது எப்படி அவங்க மென்டலி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிருந்திருப்பாங்க. இது ஒன்று தான் இருக்குது, அது நமக்கு தான் வேணுன்ற மாதிரி இருந்திருப்பாங்க. போஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகுது தேவையில்லை. நமக்கு வேணும்னா நம்ம படிச்சு தான் ஆகணும். படிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ இது தேவைப்படுது, இதை படித்தா மட்டும்தான் வேலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கள் ஸ்டபனாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் நான் சொன்ன மாதிரி வி கேனாட் கம்பேர் த அன்கம்பேரபிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறத ஓகே ஃபைன், உன் நேரம் நீ பேசுகிற, எனக்கு இங்கே நான் நிற்கிறதுனால இதை கேட்குறேன், ஓகே ஃபைன், எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் நகர்றேன், சரி பார்ப்போம், பாய், நன்றி வணக்கம், அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம நகர்ந்துட வேண்டியது தான்.
ஸோ நம்ம லைக் மைண்டட் பீப்புள்ஸ் கிட்ட நல்ல ஐடியாஸ் இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம், அவங்களோட ஐடியாஸ் நல்லா இருந்தால் வந்து இது பண்ணிக்கலாம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லை நமக்கும் செட் ஆகணும்னு வந்து ஸ்டப்பனாக ஆக வேண்டாம். நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் இருக்கும், நமக்குன்னு ஒரு பியூட்டிஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம பெட்டராக ட்ரை பண்ணி அந்த ஸ்கோர்ஸ் என்ன வரும், ஒரு கட் ஆஃப் வந்து ஜென்ரலாக லாஸ்ட் இயர் இந்த கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஸோ அப்போது அந்த கட் ஆஃப்லேருந்து ஒரு 10 மார்க் இல்லை 10 கேள்வி நான் சேர்த்து போகிறதுக்கு என்ன நான் எப்படி வலிமைப்படுத்திக்கணும், அந்த மாதிரி அந்த செல்ஃப் டைம் செல்ஃப் க்ரோத்துன்னு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங், வெரி வெரி தேங்க்ஸ் சார் என்னை வந்து இங்கே இன்வைட் பண்ணதுக்கு. நான் வந்து குரூப் 2 கிளியர் பண்ணியிருக்கேன், ஃபாரஸ்டர் போஸ்டிங் எடுத்திருக்கேன். ஸோ ஹி வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சு வந்தீங்களா தெரியாமல் வந்தீங்களான்னு தெரியல இந்த அகாடமிக்கு, பட் யூ ஆர் பிளெஸ்ட் டு பி இன் திஸ் அகாடமி. சார் வந்து உங்கள் கிரேட் பில்லராக இருப்பாங்க. கண்டிப்பாக எது கேட்டாலும் வந்துட்டு கால் பண்ணுங்கம்மா, டைரக்டாக பேசுவார். சில அகாடமிஸ்லாம் வந்துட்டு பேச மாட்டாங்க, டைரக்டாக நமக்கெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சார் வந்துட்டு வெரி ஃப்ரீயாக இருப்பாங்க. ஃபீல் ஃப்ரீ டு டாக் டு சார். எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ என் ஜேர்னி எடுத்துட்டோம் அப்படின்னா, நான் வந்து எம்எஸ்சி பாட்னி பிஎட் முடிச்சிருக்கேன். எம்எஸ்சி பாட்னி 2021 நான் முடித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சுவலாக டிஎன்பிசி இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. எனக்கு வந்து பிஹெச்டி பண்ணணுன்றது தான் என்னோட எய்மாக இருந்துச்சு. வீட்டில் வந்து 5 years டைம் கேட்டேன். அவங்க வந்துட்டு 5 years டைமா பிஹெச்டிக்கு, அஸ் அ கேர்ளாக வந்துட்டு நெக்ஸ்ட் மேரேஜ் தான் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ வந்துட்டு பரவாயில்ல பண்ணுன்னு சொன்னாங்க, பட் ஃபுல் ஹார்ட்டடாக பண்ணுன்னு சொல்லலை. ஸோ அவங்களோட இது வந்து கவர்மெண்ட் ஜாப் போயிட்டாங்க, ஓகே அப்படின்றாங்க. ஸோ அப்பாக்காக ஓகே படிக்கலாம் அப்படின்றாங்க. 21 வந்துட்டு வீட்டில் என் பிரதர் வந்து ஒரு கிரேட் சப்போர்ட்டாக இருந்தாங்க, எல்டர் பிரதர். அவங்க தான் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க வந்து கோர்ஸ் போயிருந்தாங்க ப்ரிலிம்ஸு. ஸோ அவங்களோட மோட்டிவேஷனால, அவங்களோட கைடன்ஸ்னால ப்ரிலிம்ஸ் வந்து நான் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணேன் 1 year. 2022 வந்துட்டு ப்ரிலிம்ஸ் கொடுத்தேன், குரூப் 2 ப்ரிலிம்ஸு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன், எஃபர்ட் பண்ணேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், குளிப்பேன், படிப்பேன். இது மட்டும்தான், எதுவுமே பண்ண மாட்டேன். இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்தையும் வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் இருக்கும், அந்த குரூப்காக இருக்கும், டெலி, அவ்வளோதான். அண்ணா வந்து கைட் பண்ணுவாங்க, யூடியூப்ல வீடியோ பார்ப்பேன், டவுட்னா அண்ணாட்ட கேட்பேன். இப்படியே தான் போச்சு. 2022 ப்ரிலிம்ஸ் கொடுக்குறேன், கிளியர் ஆகலை, அவ்வளோதான். எனக்கு என்னன்னா ஃபெயிலியர்ஸ் பெருசாக பார்க்கவே இல்லை, ஃபெயிலியர்ஸே பார்த்ததில்லை. எல்லாமே வந்துட்டு சக்ஸஸ், ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து எல்லாமே இப்படி ஆனதுனால ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் பார்க்குறேன். இது வந்து நம்ம ஃபீல்டு இல்லை, நம்ம போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அப்போவே வந்துட்டு வீட்டில் சும்மாவே இருக்க பிடிக்கல. ஃபினான்ஷியல் நீட் இல்லை வீட்டில், இருந்தாலும் வந்துட்டு நம்மளோட பிஹெச்டி படிக்காம நம்ம வீட்டிலே சும்மா இருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப டவுன் ஆகிட்டு பிஎட் போட்டேன். டீச்சர் வந்து பிடிக்காதுதான், இருந்தாலும் அட்லீஸ்ட் பிஎட் போட்டால் ஏதாவது ஸ்கூலுக்காச்சு போகலாம் அப்படின்ட்டு பிஎட் போட்டு பிஎட் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ வீட்டில் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படின்ட்டு. ஃபெயிலியர் பார்க்காதனால எனக்கு அது ஒரு பெரிய டவுனாக இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் பார்த்துட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. திரும்ப வந்துட்டு அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக நினச்சி அடுத்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஆரம்பிங்க. நான் அப்போ படித்தேன், அதுக்கப்புறம் வந்து பிஎட் அப்படி இப்படின்னு போயிடுச்சு. நடுவில் ஒர்க் போயிட்டு இருந்தேன், 11 months டீச்சராக போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் வந்துச்சு. June 20th 2024 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தது. அப்போ வந்து படிக்க ஆரம்பித்தேன், லீவ் போட்டு படிக்க ஆரம்பித்தேன். ப்ரிலிம்ஸ் கொடுத்தேன், 155 questions வந்துச்சு. அப்போதான் வந்து நான் மெயின்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிட்டு அப்போ வந்துட்டு எனக்கு ஆசிலேஷன், நம்ம கிடைக்குமா கிடைக்காதா இதே தான். வீட்டில் அகெயின் மோட்டிவேஷன், பண்ணு முடியும் அண்ணாவும் வந்து சொன்னாங்க. ஸோ சென்னை வந்தாச்சு, மெயின்ஸ் படிச்சுட்டு இருந்தேன் 2A. நான் வந்து அட்லீஸ்ட் 2A ஆச்சு கிளியர் ஆனால் போதும். எப்பவுமே வந்து நான் ஒரு மினிமல் கோலாக தான் வச்சுருந்தேன், 2A கிளியர் ஆனால் போதும் அப்படின்ட்டு. பார்த்தா 2மே கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் சந்தோஷப்படுறதா சோகப்படுறதான்னு தெரில, 2மே கிளியர் ஆச்சு, எதடா படிக்கிறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நான் 2A மட்டும்தான் ஆக்சுவலாக வந்து நான் கோர்ஸ் போட்டிருந்தேன். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 2 போட்டேன். எல்லாருமே வந்துட்டு 2 வந்து கிளியர் ஆகாது, வேணாம், வேஸ்ட் ஆஃப் டைம் பண்ணாத, 2A தான் வந்து அப்ஜெக்டிவ், போட்டோடனே வந்துட்டு இதாகும். 2 வந்து ப்ராக்டிஸ் வேணும், ரைட்டிங் ப்ராக்டிஸ் எல்லாருமே சொன்னாங்க. ஈவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு எவ்ரி ஒன் சஜஸ்டட் டோன்ட் டூ 2. இதுதான் நான் வந்து 2மே சைமல்டேனியஸாக பண்ணேன். ஆனால் மெயினாக நானும் வந்து எல்லாரும் ஏன்னா பெருசாக இந்த ஃபீல்டில் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ நானும் வந்துட்டு சரி 2Aவே பண்ணுவோம்னு சொல்லிட்டு 2A தான் படித்தேன். 2 வந்து கொஞ்சம் பார்த்துட்டு டெஸ்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். தென் 2A ரிசல்ட் வந்துச்சு, கிளியர் ஆகலை. அகெயின் பேக் டு 2022, அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ 2A கிளியர் ஆகலை. அடுத்து வந்து 2க்கு வந்து ரிசல்ட் வரல இன்னும். கண்டிப்பாக 2A கிடைக்காதுன்னு தெரியும். நான் வந்து அகெயின் பேக் டு த ஃபார்ம், அகெயின் டீச்சராகவே போயிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியாச்சு. சரி வரட்டும், பண்ணியிருக்கோம், பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுச்சுன்னா 2Aல படித்த பாலிட்டி இதெல்லாம் வந்துட்டு 2ல எழுத வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நான் சயின்ஸ் பேக்ரவுண்டாக இருந்ததுனால பயோடெக்லாம் வந்துட்டு ஈஸியாக நல்லா பண்ண முடிஞ்சுது. இன்னொன்று என்னென்னா, நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணேன்,
இங்கே ஒரு அகாடமியில் வந்துட்டு ஆக்சுவலாக எல்லா அகாடமிலும் அதுதான் ஒரு பேப்பர் ஒரு 5 மார்க்னா இத்தனை லைன்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் நான் மெயின் எக்ஸாமில் போய் எழுதும்போது லைன்ஸ் வந்து ரொம்பவே நிறையா இருந்துச்சு. எனக்கு வந்து 5 மார்க்கு கொடுத்த லைன்ஸ் வந்து 10 மார்க்கு கொடுக்குற மாதிரி. என்னடா அது டூ பேஜஸ்க்கு இருந்துச்சு, ரொம்ப எலாபரேட்டாக கொடுத்துருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ வந்து நானும் எழுதுறேன் அந்த 5 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. ஒரு 5 மார்க் வந்து நான் எழுதாமே இருந்தேன். அதுக்கப்புறம் கடைசியில் அவங்க பேப்பர் கலெக்ட் பண்ணிட்டு வந்து லேட் ஆயிடுச்சு, எப்படியோ நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ வந்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதே தான் நமக்கு வந்து நம்ம மெயின் எக்ஸாமில் வரும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. என்ன வேணால் நடக்கலாம், பட் பி ப்ரிப்பேர் ஃபார் எவ்ரிதிங். ஸோ முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 ரிசல்ட் வந்தது, கிளியர் ஆயிடுச்சு. பட் ஆனால் என்னால் நம்பவே முடியல. இப்போ வந்துட்டு பெருசாக என்னால் நம்பவே முடியல, ஓ நம்ம ஆயிட்டோமா அப்படின்ற அளவுக்கு. பட் ஆனால் நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஜஸ்ட் மினிமல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தென் கம்மிங் டு ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே தெரியும் ரிலேட்டிவ்ஸ்னா வந்துட்டு நான் இந்த ஃபீல்டு வந்து இந்த எக்ஸாம்ஸ் கொடுத்தப்ப தான் வந்துட்டு அவங்களோட ட்ரூ கலர்ஸே எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. ப்ரிலிம்ஸ் வந்து கொடுத்தாச்சு, இவ்வளோ கொஷின்ஸ் போட்டேன்னு சொல்லியாச்சு. ஸோ அப்பா ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் தான், அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க ப்ரிலிம்ஸ்லாம் வராது, எதுக்கு தேவையில்லாம சென்னை அனுப்புறீங்க, போய் மேரேஜ் பண்ணி வைங்க, இதை தான் சொன்னாங்க. பட் என் ஃபேமிலி வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் நான் இங்கே வந்து இப்போ நின்றுட்டு இருக்கேனே. அப்போயே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரிலிம்ஸ் அப்புறம் கிளியர் ஆச்சு. ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனோடனே மெயின்ஸ்லாம் கிளியர் ஆகாது, ஃப்ரெஷர் ஃபர்ஸ்ட் டைம் மெயின்ஸ் கொடுக்குறேன். எனக்கே பெருசாக வந்து நம்ம கிளியர் பண்ணுவோமான்ட்டு ஒரு டவுட் இருந்தது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அதுதான். ஏன்னா நமக்கு முன்னாடி ஆல்ரெடி மெயின்ஸ் கொடுத்தவங்களாம் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறைய ப்ராக்டிஸ் எடுத்திருப்பாங்க, கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியும். நம்ம எப்படி போய் ரிட்டன் டிஸ்கிரிப்டிவ் வந்து 2 பண்ண முடியும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களும் அதே தான் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டைம் மெயின்ஸ்லாம் கிளியர் பண்ணது ரொம்ப கஷ்டம். என்னோட க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ், அவங்க ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அவரே சொன்னார், எடுத்தோடனே கிளியர் ஆகணும்னு ஏமா நினைக்கிற, ஓகே 2 to 3 years ஆச்சு ஆகும். எனக்கு தெரிஞ்சவங்களாம் ஒருத்தவங்க பேங்கிங் எக்ஸாம் பண்ணாங்க, அவங்களாம் ஒரு 2-3 அட்டம்ஸ் கொடுத்தாங்க. ஏன் இப்படி வந்துட்டு எடுத்தோடனே வேணும்னு ஏன் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு நிறைய வந்துட்டு சொல்லுவாங்க. நான் வந்து எல்லாத்தையுமே கேட்டுப்பேன், கேட்காமலாம் இருக்க மாட்டேன், கேட்டுப்பேன், லெட் அவுட் பண்ணிடுவேன் பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி அப்படின்ட்டு. ஜஸ்ட் லெட் அவுட், நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயாச்சும் லெட் அவுட் பண்ணிடுங்க, அவ்வளோதான், அதோட முடிச்சிருங்க. அதை மறுபடியும் நீங்கள் திரும்ப வந்து நினைக்கவே கூடாது. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துச்சு, கிளியர் ஆயிடுச்சு. மெயின்ஸோட மார்க்ஸும் சொல்கிறேன், அப்போவும் சொன்னாங்க இந்த மார்க்குக்கெலாம் கண்டிப்பாக கிடைக்காது, அடிச்சு சொல்கிறாங்க, ஏதோ அவங்க தான் வந்துட்டு போஸ்டிங் தர மாதிரி. ஓகேன்னு விட்டாச்சு. வீட்லயும் பேரண்ட்ஸ் கிட்டே டேரக்டா போய் சொல்லுவாங்க, அதெல்லாம் வராது, பேசாம வர சொல்லிடுங்க, மேரேஜ் பண்ண வைக்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் வந்து இப்போ வந்துட்டு மேரேஜ் தான் வந்துட்டு மெயினா. கேர்ள்ஸுக்கு சொல்றேன், மேரேஜ் தான் வந்து, பாய்ஸுக்கு வந்து ஃபினான்ஷியலி மேபி அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு இருக்கலாம். பட் ஆனால் கேர்ள்ஸுக்கு சொல்றேன், இவ்வளோ வயசாயிடுச்சு, கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைங்க, இதே தான் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம எனக்கு பெருசா ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததுனால அவங்க வந்துட்டு டேக்கிள் பண்ணிட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ் வந்து அப்படிதான் இருப்பாங்க. ஈவன் ஃப்ரெண்ட்ஸே கூட வந்துட்டு நல்லா பேசுவாங்க. எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐம் பிளஸ்ட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கேங்காக இருந்தோம், படித்தோம், ஸ்டடி ஹால் போனோம், படித்தோம். இப்போ வந்து நமக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நல்லாவே நமக்கு ஞாபகம் வரும். இன்னொன்று என்னன்னா, நம்ம வந்து கொஞ்சம் டவுனாக இருப்போம். எல்லா டைமும் நல்லா படிப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது, டவுனாக இருப்போம். அவங்க படிக்கிறத பார்த்து அவங்களும் படிக்கிறாங்க, நம்மளும் படிக்கணும் அப்படின்னு ஆகும். இதே தான் வயசு வருஷாவாக மாறும். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கோங்க, குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்க, அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தூங்கும்போது, நீங்கள் டவுனாக இருக்கும்போது. இதெல்லாம் அப்புறம் கம்மிங் டு த சிலபஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நான் படித்தப்போ வந்து இங்கிலீஷ், மேக்ஸு, ஜிஎஸ் அதே தான் இங்கே இருக்கு. பட் ஆனால் அவங்க சொன்ன மாதிரி கிராமர், அதுக்கப்புறம் போயம் ப்ரோஸ் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கிராமர் 85 மார்க்ஸ், வெறும் 15 மார்க்ஸ் தான் வந்துட்டு போயம் ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, கிராமரும் மேக்ஸும் வந்து டெய்லியும் பாருங்க, கண்டிப்பா டெய்லியுமே பார்த்தே ஆகணும். கிராமர் வந்து இட்ஸ் சிமிலர் டு மேக்ஸ் மாதிரி தான் நான் எடுத்துப்பேன். பிகாஸ் அதுவும் ஒர்க் அவுட் பண்ணாதான் நமக்கு தெரியும், ஜஸ்ட் பார்த்துட்டு போனால் ஞாபகம் இருக்காது. ஸோ கிராமர் மேக்ஸ் பார்த்துக்கோங்க 2க்கு. ஜிஎஸ் வந்துட்டு எப்பவும் போல படிச்சுட்டே இருங்க. தென் மேக்ஸ் வந்துட்டு டெய்லி அட்லீஸ்ட் ½ an hour ஆச்சு கொடுங்க மேக்ஸுக்கு. நீங்கள் எப்போ லோவாக இருக்கீங்களோ அப்போல்லாம் மேக்ஸ் எடுத்து போட்டுருங்க, கொஞ்சம் பிரெயின் வந்து ஆக்டிவேட் பண்ணிடும். கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நமக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு படிப்போம், நல்லாவே படிச்சுட்டு போயிருப்போம், எல்லாமே படிச்சு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு போவோம்னா டெஸ்ட்ல மார்க்கே வராது, ரொம்ப கம்மியா வந்திருக்கும், அப்படியே பிரேக் ஆயிருவோம். ஆனா அதை பண்ணாதீங்க. அடுத்து வந்து டெஸ்ட் நம்ம ஒன்று போடுறோம் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் வந்து கண்டிப்பா பார்க்கணும். எக்ஸ்பிளனேஷன் எங்க வீடியோ கொடுக்குறாங்க இல்ல கிளாஸ் இருக்கு அப்படின்னா நீங்க டெஸ்டே இல்லைனாலும் அட்லீஸ்ட் எக்ஸ்பிளனேஷனாச்சும் அட்டன் பண்ணுங்க. அதுல இன்னும் நாலேஜ் வந்து நமக்கு கெயின் ஆகும். அந்த ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா அது 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 4 ஆப்ஷனும் என்னன்னு நம்ம பார்க்கணும். அப்போ வந்துட்டு இப்போ நம்ம ஒரு போர்ஷன் படிக்கிறதுக்கும் இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்க்கறதுக்கும் இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கறதுலேயே வந்துட்டு நமக்கு நிறைய நாலேஜ் வந்து கெயின் ஆகும். ஸோ எக்ஸ்பிளனேஷன் வந்து கண்டிப்பா பாருங்க. என்னன்னா இதுனா என்ன, பிகாஸ் இந்த கொஸ்டினே நமக்கு டைரக்டா வரலனாலும் இப்போ வேற ஒரு மெயின் எக்ஸாமே போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்துட்டு இந்த கொஸ்டினை எலிமினேட் பண்றதுக்காச்சும் நமக்கு தெரியும்.
எல்லா கொஸ்டினும் நமக்கு தெரியணும் அப்படின்னு எப்பவுமே நடக்காதுங்க. எல்லா கொஸ்டினும் நமக்கு எப்பவுமே தெரியாது. நமக்கு தெரியாத மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கண்டிப்பா வரும். நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை வந்து ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணாம போடணும். அந்த OMRல மிஸ்டேக் பண்றது அது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க. நான் வந்து 2022ல ப்ரிலிம்ஸ் கொடுத்தப்போ OMRல நிறைய மிஸ்டேக் பண்ணேன். ஏன்னா எனக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லை. ஆனால் நல்லா படிச்சுட்டு போனேன். டெஸ்ட் ப்ராக்டிஸ் போடாதனால நிறைய பபிள் வந்து நிறைய வந்து மிஸ்டேக் 4-5 கொஸ்டின் வந்து மாற்றி போட்டேன். ஸோ அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. ரிவிஷன் வந்து வெரி 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 மேண்டேட்ரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் படிக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் படிக்கவே வேணாம்னு நான் சொல்லுவேன். ஒரு நாள் படிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த நைட் ஆச்சும் எடுத்து சும்மா என்னன்னாச்சும் பாருங்க. இல்லை அப்படின்னா வீக்கெண்ட் வந்துட்டு ரிவிஷனுக்குன்னு வந்துட்டு தனியாக வந்து டைம் கொடுத்துக்கோங்க. ரிவிஷன் நீங்கள் பண்ணல அப்படின்னா நம்ம படிச்சு கொஸ்டின் வரும், நம்ம இந்த டாபிக் படிச்சிருக்கோம்னு நமக்கு தெரியும், ஆனால் என்ன ஆன்சர்னு தெரியாது. ஒரு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுவீங்க. 2 ஆப்ஷன்ல வந்து இதுவா அதுவா அப்படின்னு யோசிக்க தோணும். ஸோ வந்து ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. ரிப்பீட்டட் ரிவிஷன் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நமக்கு வந்து இப்போ ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஞாபகமே வந்துடும், இந்த பேஜில் இந்த டாபிக் தான் இருந்துச்சு. நம்ம ஹைலைட் பண்ணோம்னா அந்த ஹைலைட்டட் இதுவே அப்படியே நம்ம பிக்டோரியல் மெமரி வந்து நமக்கு வரும். ஸோ வந்து ரிவிஷன் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி இதுவோ அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கணும். பிகாஸ் லாஸ்ட் டைம்ல வந்து உட்காந்து புக்கை ஃபுல்லாக வந்து நம்மளால படிக்கவே முடியாது. ஸோ வந்து நோட்ஸ் வந்து எடுத்துட்டீங்கன்னா டக்குன்னு வந்து குயிக் ரிவிஷனாக வந்துட்டு கடைசி ஒரு எக்ஸாம்க்கு 1 வீக் முன்னாடி வந்துட்டு குயிக் ரிவிஷன் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம், நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க. முதல் விஷயம், இங்கே பேசின எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆஸ்பிரண்டா நம்ம என்னென்ன விஷயங்கள் டே டு டே லைஃப்ல பார்க்குறோம், அதுக்கெல்லாம் என்ன ஆன்சர்ஸ் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆமாங்களா? இப்போ சொன்னாங்க எக்கனாமிக்லி ஸ்ட்ரெஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம எல்லாமே ஃபேஸ் பண்ணுறோம், பட் அதை யாரும் ஷேர் பண்ணுறது இல்லை. ரொம்ப நேரம் படிக்க முடிய மாட்டேங்குது, ஏதாவது எந்த டாபிக் அப்ரோச் பண்ணுறது எப்படி பண்ணுறது தெரிய மாட்டேங்குது. இது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். பட் நம்ம எப்பவுமே ஓப்பனாக ஒரு ஸ்டாஃப்ஸ் கிட்டையோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ன பண்ண மாட்டோம், நம்ம ஓப்பனாக போய் கேட்க மாட்டோம். நமக்குள்ள இருக்கிற தயக்கம் நமக்கு அது வந்து அது அப்படியே இருக்கும். எப்பவுமே வாலண்டியராக நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டியை நம்ம வாய் விட்டு அதை கிளியர் பண்ணலன்னா அந்த மிஸ்டேக் அப்படியே இருக்கும், அந்த குறை அப்படியே இருக்கும். அது கடைசி வரைக்கும் கிட்ட போயிட்டு வெற்றி என்ன பண்ணாது, ரீச் பண்ண விடாது. ஸோ அந்த முதல் விஷயம், நமக்குள்ள இருந்த நிறைய சந்தேகங்களை நமக்கு ஆஸ்பிரண்டா நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோமோ, ஃபேஸ் பண்றோம், அன்றாடம் பார்க்குறோமோ, அது எல்லாத்தையும் ரொம்ப ப்ராக்டிக்கலா எப்படி பார்க்கணும், அது எப்படி ஓவர் கம் பண்ணணும்ன்றது ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது ரொம்ப கிளியர் கட்டா புரிஞ்சுது. அதுக்கு ரொம்ப முதல் விஷயம் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட், இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இந்த ஒரு ஈவெண்ட்டை கிராண்ட் சக்ஸஸாக பண்ண பேக்போன் ஆஃப் இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி மிஸ்டர் வெங்கடேஷ் குமார் சார் வந்து பேசுவோம். So good afternoon to everyone. See, life always gives surprises. சரியா? வாழ்க்கையில் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒன்று நேசித்து நாம் ஒன்று ஆசைப்பட்டு ஒன்று ட்ராவல் பண்ணுவோம், ஆனால் நமக்கு ஒன்று கிடைக்கும், பொண்டாட்டி உட்பட. ரைட். ஸோ த திங் இஸ், இப்போ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஹஸ் கம் ஹியர், இந்த 4 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு மாதிரி நம்மகிட்ட வந்திருப்பாங்க, ஒவ்வொரு நோக்கத்தோடு வந்திருப்பாங்க, ஒவ்வொரு விஷயங்கள். பட் எண்ட் கோல் இன்னைக்கு என்ன, எவ்ரி ஒன் ரீச்டு, பட் ஆக்சுவலாக அல்டிமேட் கோல் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இப்போ இந்த எண்ட் கோலுங்கிறது ஒரு இடத்த பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது. கீர்த்தனா சொன்ன மாதிரி நான் ஆசைப்பட்டு எப்பயும் யூபிஎஸ்சி அஸ்பிரண்ட் தான், நான் அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணுறேன். பட் இடைப்பட்ட இந்த பேச்சுக்கள் ஏச்சுக்கள்லாம் இருக்குல்ல, இவங்க வாயை முதல்ல அடைக்கணும். முதல்ல நீங்கள் மூடுங்கடா அப்படின்னு ஒன்று இப்போ மூட வச்சாச்சு. இப்போ அவனை யாரும் பேச மாட்டான். பேசாமல் இப்போ என்ன, ஐ வில் ட்ராவல் மை ஓன். சரியா? ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது. அந்த எண்ட் கோல் அப்படிங்கிறத நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது யூ வில் கெட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஓகே, இஷ்யூஸ் எல்லாமே. அது முன்னே ரொம்ப அழகாக சொன்னார், டோன்ட் கம்பேர் வித் அன்கம்பேரபிள் திங்ஸ். அவன் லைஃப் வேற, என் லைஃப் வேற. இப்போ அவன் லைஃப்பை பார்த்து நான் வந்து ஏதோ புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது தேவையே இல்லை, அது தேவையில்லாத வேலை. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, நான் ஒரு கோல் டிட்டர்மைண்டாக இருக்கேன், என்னோட ட்ராவல் ரொம்ப கிளியராக இருக்கு. நான் எப்பயுமே என்கிட்ட வர எல்லா குழந்தைங்கிட்டையும் சொல்கிறது ஒன்று தான், இஃப் யூ ஆர் 100% ட்ரூ டு யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் கோல், மீதி எதை பற்றியும் கவலைப்படாது, ஓடிட்டே இருக்கு. வர்றது கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு வரும், ஆனால் ஓட்டத்தை மட்டும் நிறுத்திடாத, ஓடிட்டே இரு. அதே நேரத்தில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு, தட் இஸ் வாட் உன்சைன் திரும்ப முல்லை சொன்னதே தான், நம்ம மிஸ்டர் சிவா. சரியா? ஸோ முல்லை சொன்ன மாதிரி யூனிவர்ஸ் வில் கிவ் யூ பேக் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபேஸ். இதே தான் இல்லை, என்ன காசுக்காக நீ ஒர்க் பண்ணுறங்கிறது மட்டும் இருந்தால் போதும், ஆனால் யூனிவர்ஸ் வில் கிவ் யூ இன் அ டிஃப்ரெண்ட். தட் இஸ் வாட் என்னோட லைஃபே ஒரு மிகப்பெரிய உதாரணமாக ஐ கேன் டெல் யூ.
நான் இன்னைக்கு எனிபடி ஹூம்ஸ் எவர் அக்ராஸ் தி வேர்ல்ட் ஐ கேன் சே, சின்ன உதவின்னு சொல்லி அதுவும் ரிலேட்டட் டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எது கேட்டாலும் எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஐ வில் ட்ரை டு மேக் மை பெஸ்ட். சரி, அதனால எனக்கு கிடைச்ச நெட்வொர்க், ஏன்னா எனக்கு கிடைச்ச நெட்வொர்க்னா இப்போ மேடம் வசந்த கோகிலா சொன்ன மாதிரி அது மெடிக்கல் அப்படின்னாலும் சரி, இல்லை இன்னைக்கு நாளைக்கு கோகிலாக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், ஏன்னா என் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் வந்து ஃபாரஸ்ட் முடிச்சிட்டாண்டா, இப்போ ஒரு டவுட், உடனே கோகிலா வில் பி சப்போர்ட்டிங். இப்போ இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு இஷ்யூ வரும்போது நான் ஐ வாஸ் ஏபிள் டு கனெக்ட் வித் 2 of my ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஃபாரஸ்ட் கிளியர் பண்ணவங்க கிட்ட பேசுகிறோம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா வாட் யூ give to the universe is going to come back in a different way. அது அப்படியே தான் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை, சரியா? ஸோ அப்போ அந்த குட் திங்ஸ் மட்டும், அந்த பாசிட்டிவிட்டியை மட்டும் எப்பயுமே மெயின்டைன் பண்ணுங்க. எல்லா வே ஆஃப் லைஃப்லையும் நெகட்டிவிட்டிக்கு எங்கேயுமே இடம் கொடுத்துறாரு. சரி, ஐ ஆல்வேஸ் சே நெகட்டிவ்ஸுங்கிறது நம்ம கிட்ட வரவே கூடாது. அது நேச்சுரலி நான் அதை அப்படி தான் பார்த்தேன். என்னோட பேச்சுக்கள், என்னோட செயல்கள் எல்லாமே எனக்கு வந்து காட்ஸ் கிரேஸ், நான் பாசிட்டிவாக மட்டும்தான். அது சில டைம்ஸ் பசங்க சொல்லுவாங்க, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம், இவன் அளவுக்கு வந்து டக்குன்னுலாம் யதார்த்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிம்பாங்க. பட் நத்திங், அது நெகட்டிவாக போனால் இன்னும் நம்ம டவுன் ஆகிடுவோம், இன்னும் வந்து வில் நாட் கம் அவுட் ஆஃப் இட், ரைட்? பட் எஸ், ஆப்வியஸ்லி அட் டைம்ஸ் வென் ஃபெயிலியர் கம்ஸ் நம்மளை கொஞ்சம் அது ஷேக் பண்ணி தான் பார்த்துரும். ஃபெயிலியர் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஃபெயிலியரை ஏற்றுக்கிற மனப்பக்குவங்கிறது மிகப்பெரிய இது. ஏன்னா அது ஒரு பெரிய வழி. அது எல்லாத்தையும் நான் கடந்து வந்ததுனால நான் உறுதியாக பரவாயில்லடா நான் சொல்லுவேன், சொன்னாலும் சொல்கிறது ஈஸிடா அப்படின்னு திரும்பவும் நானே சொல்லிடுவேன் பசங்க கிட்ட. பட் அந்த திங் இஸ், ஆனால் அந்த ஃபெயிலியரை கரெக்டாக யார் எடுத்துக்கிறோம்? பிகாஸ் when it comes to failure, எஸ், நாம் ஒரு பெரிய கோட்டை கட்டியிருப்போம், அது எல்லாமே ஷேட்டராகி நம்ம கண்ணு முன்னாடி திரும்ப பேக் டு ஸ்கொயர் ஒன், ஐயோ திரும்ப இங்கே இருந்தா, திரும்ப ஜீரோவில் இருந்தா, திரும்ப இத்தனை பேருடைய பார்வையிலையா, இது எல்லாமே நம்மளை வந்து ப்ரெஷர் பண்ணும், ரைட்? பட் தி திங் இஸ், திரும்ப நான் சொல்கிற ஒரே வார்த்தை தான், இஃப் யூ ஆர் ட்ரூ டு யுவர் செல்ஃப், இஃப் யூ ஆர் புட்டிங் யுவர் 100% எஃபோர்ட், தி யூனிவர்ஸ் வில் சப்போர்ட் யூ. அது எப்படி வருது, ஏன் வருது? அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ 3 பேர் சொன்னவங்க எல்லாருமே நான் யூபிஎஸ்சி ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இதில் வசந்த கோகிலா அது மட்டும்தான் ஸ்டோரி வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், ரைட்? ஆனால் இப்போ இந்த 3 பேருமே ஒரு குரூப் 2 பொசிஷனில் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஆரம்பித்த ஜேர்னி அப்படிங்கிறது, எஸ், ஆப்வியஸ்லி ஒரு பெரிய விஷயம். எப்பயும் நான் சொல்கிற மாதிரி உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மேக்ஸிமம் ஒரு விஷயத்துக்கு நோக்கி போகிற வழியிலே வந்து ஒரு சின்ன ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இது, ஓகேவா? ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டோம், we are going to get a financial independence now, we are going to get exposure of the government system, how government system functioning. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் now he is a deputy secretary, deputy chief ministerோட செக்ரட்டரியா இருக்கார், மிஸ்டர் ராஜேந்திர சோழன், ஐஏஎஸ், கர்நாடகா டிசிஎம்மோட செக்ரட்டரி. he started his career as a group 4 assistant கேடல ஆரம்பிச்சாரு. தென் ஹி ஜாயின்ட் குரூப் 2ல வந்து ஏஎஸ்ஓவா. ஜாயிண்ட்டுங்கிறதெல்லாம் என்னன்னா, இவர் என்ன பண்ணுவார், போவார், ஒரு சீட்டை போடுவார், அவ்வளோதான். அதோட மகனை லாஸ்ட் அப்பேல லீவ் போட்டு வந்துடுவார். எந்த சீட்லையுமே போய் உட்காந்ததான் நான் பார்த்தது இல்லை. பட் எஸ், அட் டைம்ஸ் கொஞ்ச நாள் போயிருப்பார்ல, அந்த கொஞ்ச நாள் போனப்போ கிடைச்ச அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு பாட்டம் டு டாப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக தெரியும். யாருமே அவரை என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஏஜில் ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டரோட செக்ரட்டரினா ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷன். பிரின்சிபல் செக்ரட்டரிஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த பொசிஷன் அது ஹி காட். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எது கிடைக்குது அப்படிங்கிறது நடுவில் சப்போஸ் ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா ஐயோ இதுதானா அப்படின்னு சொல்லியோ, இல்லை இதுதான் கிடைச்சது அதிலே செட்டில் ஆயிரும் காம்ப்ளசன்ஸியோ நமக்கு வந்துடக்கூடாது. நம்ம வி ஆர் சப்போஸ் டு ட்ராவல் டுவர்ட்ஸ் த அல்டிமேட் கோல். அண்ட் அதே மாதிரி கோகிலா சொன்ன மாதிரி தான், ரைட்? லைஃப்பை ஒரு என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவிட்டியோட ஒரு இது வேணும் அப்படின்னா அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க, உங்களோட பெஸ்ட்டு கொடுங்க, அது கிடைக்கும். சரி, நான் டிஎன்பிஎஸ்சிக்காக தான் வந்தேன், இப்போ எல்லாருமே யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தான் கிளியர் பண்ணுறாங்களா, அப்படி ஒரு எண்ணத்துக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க. இஃப் யூ ஆர் ஸ்டிக்கிங் ஆன் டு டிஎன்பிஎஸ்சி, இதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய 100% நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் 1க்காக படிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு குரூப் 1 டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க, ரைட்? அப்போ அவங்கள மாதிரி ஏன்னா நிறைய, அதாவது என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டீச்சிங் இண்டஸ்ட்ரியிலே வந்து 18 வருஷம், என்னோட ப்ரிப்பரேஷனையும் சேர்ந்தா இது 23வது வருஷம். என்னோட கெரியர் ஆஸ் ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டார்டட் இன் 2001, ரைட்டா? அதுவும் நானும் ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்தேன். சும்மா டீ குடிக்க போகும்போது என்னோட ப்ரொஃபஸர் ஒருத்தர் சீனியர், அவர் கூட போய் கதை மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி கதை கேட்டே வந்தேன். அப்போ ஒரு குரூப் 1 வந்தது, சும்மா எழுத ஆரம்பித்தேன். கொஞ்சம் படித்ததுக்கே நம்ம ஞாபகம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த புலி வாழை பிடிச்சது தான். இந்த புலி என்ன விடவே மாட்டேங்குது. ஸோ சம்ஹவ் அதுதான் டெஸ்டினி. அதே மாதிரி இன்னொன்று டெஸ்டினி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு 5 years பேன் ஆர்டர் இருந்தது ஜெயலலிதா அம்மா பீரியடில், ரெக்ரூட்மெண்ட் பண்ணல, ரைட்? 12 மார்க்ஸில் ஒரு முறையும் 3 மார்க்ஸில் ஒரு முறையும் யூபிஎஸ்சி இன்டர்வியூவில் வந்து நான் மிஸ் பண்ணேன் என்னோட சர்வீஸை. தட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 600-650 போஸ்ட் தான் இருந்தது. இப்போ இருக்க மாதிரி 1000+ போஸ்ட் கூட கிடையாது. ஸோ என்ன அப்படின்னா நம்மளுடைய டைம் அதனோட டெஸ்டினி. என்னோட டெஸ்டினி என்ன அப்படின்னா, அன்னைக்கு
லாஸ்ட் இயர் தான் நான் சொன்னேன். இந்த இயர் கூட யார் கூடயும் நான் வரல. என் பிள்ளைங்களாம் கூட சிவாலாம் கேட்டால் கூட வரீங்களான்னு கேட்டான். குரூப் 2 அன்னைக்கு ஆர்டர் வாங்க போகிறேன். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன் மை என்டையர் லைஃப் கலையரசி தான் அவங்க பேர், வெங்கட், லாஸ்ட் இயர். கலையரசின்னு ஒரு ஸ்டூடெண்ட், ஷீ இஸ் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி, ரொம்ப பேக்வேர்டு வில்லேஜ். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தை வந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு தென் ஷி கேம் ஃபார் இன்டர்வியூக்காக இங்கே வந்திருந்தாப்புல. அந்த பிள்ளையோட வந்து ஆர்டர் வாங்குறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்படின்னு ரெக்வஸ்டட், அவங்க வாங்க சார் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்போ தான் போய் அந்த டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் முன்னாடி போயிட்டு அவங்களோட நின்று அந்த பிள்ளையோட எடுத்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் தட். ஏன்னா இவ்வளோ குழந்தைங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாமே எனக்கு தெரியல. ஆனால் அந்த குழந்தையோட போய் நிற்கும்போது தானே என் பர்பஸ் ஆஃப் லைஃப்பை நான் வந்து இன்னைக்கு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு ஆக்சுவலாக நான் ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருந்தேன். பிகாஸ் அவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு இடையில எனக்கு ரொம்பவே எப்படி சொல்கிறது, ஒரு மிரட்சியாக இருந்தது. நமக்குலாம் எல்லாமே கிடைச்சது. ஆக்சுவலாக என்னோட லைஃப்லாம் வந்து நானாக கொஞ்சம் அப்பாவுக்கு தேவையில்லாமல் செலவு வைக்கிறோமோ அப்படின்னு நானாக கொஞ்சம் நிறைய இடங்களில் யோசிச்சேன். அதனால தான் எல்லாருக்கிட்டையுமே என் பிள்ளைங்க என்கிட்ட வந்து பேசுகிற எல்லார்ட்டையுமே சொல்லுவோம், சுயநலமாக இரு, பரவாயில்ல செலவு பண்ணட்டும், ஏன்னா நீ உண்மையாக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே வந்து ஐயோ தேவையில்லாமல் எதுக்கு டேடிக்கு வந்து செலவு அப்படின்ட்டு நானும் அந்த வேலை பண்ணுறேன் இந்த வேலை பண்ணுறேன்னு பண்ணாமல் இன்னும் 2 வருஷம் கொடு டேடினாலும் கொடுக்குற இடத்துல தான் இருந்தாங்க. அந்த பிளஸிங்ஸ் எனக்கு இருந்தது, பட் நான் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அப்பா கொத்தனாரு, அம்மா தினக்கூலி, ஆனாலும் அது இப்போ குரூப் 1 மெயின்ஸும் அவள் எழுதியிருக்கா. அடுத்தடுத்து அதாவது போன குரூப் 1 மெயின்ஸ் எழுதி கிளியர் பண்ணி திரும்ப இப்போ இந்த குரூப் 1 இஸ் எக்ஸ்பெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பேக்வேர்டில் இருந்த குழந்தைங்க கூட அடித்து வர முடியுது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். எல்லா நேரங்களிலும் நாம கரெக்டாக இருந்தால் ஏதோ ஒரு ரூபத்தில் அது திரும்ப சொல்கிறேன், அது வெங்கி சாரை மீட் பண்ணுறதா கூட இருக்கலாம், ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு உதவி, ஏதோ ஒன்று கடவுள். அதே மாதிரி தம்பி சொன்ன மாதிரி ஒரு நான் முதல்வன் திட்டமாக இருக்கலாம். நான் சொல்ல புரியுதா? இன்னைக்கு இட்ஸ் வெரி மச் வெரி இப்போ எவ்வளோ பெரிய சொலேஸ் கொடுக்குது எங்களை மாதிரி ஆஸ்பிரண்ட்டுக்கு. அதான் எனக்கு தெரியும் அதனோட வழி என்ன. ஒரு 7,000 ரூபா 7,500 இன்னைக்கு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிற ஒருத்தனுக்கு கிடைக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய சப்போர்ட், எவ்வளோ பெரிய பிளெஸிங் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அதெல்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கேன். அதனால தான் திரும்ப சொல்கிறேன். அண்ட் when it comes to சீத்து சொன்ன மாதிரி நடுவில் நான் வரல சாரை பார்க்கலன்னா எல்லா குழந்தைகிட்டையும் சொல்கிறது, தயவு செய்து வாடா, தயவு செய்து வா, வந்து பேசு. பிகாஸ் எப்போ நீ லோ ஆவன்னு உனக்கு தெரியாது, எப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் நீ ஃபேஸ் பண்ண உனக்கு தெரியாது. பட் நீ ஃபேஸ் பண்ணுற எல்லாத்தையும் தாண்டி தான் நான் வந்திருப்பேன். அப்போ ஐ மே ஹாவ் ஒன் ஆர் த அதர் சொல்யூஷன் ஃபார் யூ. அப்போ என்கிட்ட பேசிட்டு போனேன்னா யூ வில் ஃபீல் லைட்டர். அதுக்காக தானே உட்காந்துட்டு இருக்கேன் இவ்வளோ தூரம். அப்போ அதை தாண்டி உனக்கு எந்த என்ன சொல்கிறது, ஒரு தடையோ எந்த ஒரு ஹெசிடேஷனோ வேண்டாம். அண்ட் பயன்படுத்திக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்க. நான் ஈவன் ஐ யூஸ் நெகட்டிவ் கனெக்டேஷன் வேர்ட் கூட யூஸ் பண்ணுவேன். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுங்க அப்படின்னா எங்களை எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமும் எல்லா நேரங்களிலும் கிடைக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் கேட்டுக்கிறேன். அதர் தேன் தட், எஸ், ஆல் தீஸ் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பிரைட் கெரியர் அண்ட் காம்ப்ளசன்சி வேண்டாம். இன்னும் நீங்களும் டிஎஃப்ஓக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பெரிய பெரிய பொசிஷன் போகணும், டெப்டி கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டாக அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரைட், நீங்கள் எல்லாருமே ஐஏஎஸ்ஸாக வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். திரும்ப ஒரு பெரிய அக்கேஷனில் நம்ம எல்லாரும் இன்னும் பெரிய பெரிய வெற்றி விழாக்கள் உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து நீங்கள் எல்லாருமே ஒரு வெற்றியாளர்களாக வந்து பெரிய வெற்றி விழாக்களை நிறைய கொண்டாடணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இந்த நல்ல நாளான விநாயகர் சதுர்த்தியில் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லெட் அஸ் ஆல் கோ அஹெட் வித் பாசிட்டிவிட்டி. திரும்ப சொல்கிறேன், அந்த பாசிட்டிவிட்டி மட்டுமே நம்மளை எல்லா இடங்களுக்கும் கொண்டு போகும். அண்ட் கீர்த்து சொன்ன விஷயத்தை நான் மைண்டில் வச்சுக்கிறேன். நான் அடிக்கடி இனிமேல் கீர்த்து நான் கூப்பிடுவேன். ஏன்னா அவங்க வரமாட்டேன்னு சொன்னால் உதைப்பேன், நீ தானே லேடியை கூப்பிட சொன்னேன் அப்படின்னு சொல்லி. அதர் தேன் தட், எஸ், அவங்களோட அப்சர்வேஷன் இஸ் ட்ரூ. நிறைய இடங்களில் வந்து அந்த இன்னுமே அந்த அந்த மென்டாலிட்டி மாறாமல் இருக்குது அப்படிங்கிறது அவர் சொல்கிறது உண்மை தான். பட் ப்ராக்டிக்கலாக சில நேரங்களில் சிலரால் வர முடியல அப்படின்னு சொல்லி தவிர்த்துருவாங்க. அதர்வைஸ் நீ சொன்ன மாதிரி மயில் இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ் டு மீ. whenever she is கம்மிங் டு சென்னை, நான் கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் மயில் will be coming. பொற்கொடி மேடம் வந்து இப்போ ஆக்சுவலாக சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்காங்க. பொற்கொடி மேடம் கிட்டத்தட்ட ஹர் சர்வீஸ் இஸ் மோர் தென் என்னோட கெரியருக்கு ஈக்குவல். ஏன்னா நான் 2006 அவங்க குரூப் பண்ண இன்ஸ்டியூட் ஆரம்பித்தப்போ ஷி ஜாயின்ட் இம்பேக்ட். அப்பயே 7லேயே அவங்க டிசி ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 16-17 இயர்ஸ். எந்த பொசிஷன் போனாலும் இமீடியட்டாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஒன் whomsoever is very well connected to me, I have the liberty to call them. அதில் கீர்த்திவாசன் ஆகட்டும், இப்போ பிரதீப் ஆகட்டும், இந்த திருச்சி கலெக்டராக இருந்தது, இல்லை இவங்கெல்லாம் டச்சில் இருக்க குழந்தைங்களுக்கு டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரும். இவன் உட்பட, யார், நம்ம விஷ்ணுவர்தன் உட்பட டக்குன்னு கூப்பிட்டுருவோம், டக்குன்னு வருவாங்கன்ட்டு. டச்சில் இல்லாத பிள்ளைகள் கொஞ்சம் அப்படி இப்படி தள்ளி போயிடுவாங்க. ஸோ அப்போது கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்கும். அதுதான் ஆக்சுவலாக இஷ்யூ. அதர் தென் தட்,
என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லா குழந்தைங்களும் என் பிள்ளைகள். அதான் சொல்லுவேன் நிறைய இப்போ வந்த குழந்தைங்கிட்ட சொல்லுவேன், அண்ணா கேரக்டர்லேருந்து அப்பா கேரக்டருக்கு போயிட்டேன் இப்போது. அது ஏன்னா 18 வருஷம் ஆகுது இல்லையா. முதல்ல அண்ணான்னு கூப்பிட்டு இருந்தாங்க, மயில் எல்லாமே அண்ணான்னு தான் கூப்பிடுவா. இப்போ கூட ஃபோன் பண்ணால் அதே மாதிரி சரண்யா ஐஏஎஸ் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கண்ணா அப்படின்னு தான் மெசேஜ் பண்ணாலும் சரி கால் பண்ணாலும் பேசுவா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணான்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ இப்போ வர்றவங்க பார்த்தீங்கன்னா அதான் என் பையனை இதை 10வது வந்துட்டான். அப்போ நீங்கள் எல்லாருமே அப்பான்னு கூப்பிட்றது இன்னும் சந்தோஷம். நான் தாத்தா ஆகிற வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் எனக்கு சொன்ன மாதிரி என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் நான் ரொம்ப ஹாப்பியாக செரிஷ் பண்ணி நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. உங்கள் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மேடையில் பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஆல் த பெஸ்ட்.